Hello all. Okay, hello all. எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருக்கா அப்படிங்கிறத எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ தட் ஐ வில் ஸ்டார்ட் த செஷன். ஓகே, hello all. ஓகே, கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆடியோ எல்லாமே கிளியராக இருக்காங்கிறது மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் ஐ வில் ஸ்டார்ட் த கிளாஸ். ஓகே, ஓகே ஃபைன். ஸோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கும் முன்னாடி ஃபைன், லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஓகேங்களா, நான் யார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஆம் ரன்னிங் திஸ் அச்சயாஸ் லேர்னிங் சென்டர். என்னோட கிட்டுமே வந்துட்டு நம்ம ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அண்ட் என்னோட மெயின் இது பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் ரன்னிங் அன் ஆன்லைன் அகாடமி ஃபார் 5 years. ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் அகாடமி வந்துட்டு 5 years ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுறதுக்கான அகாடமி, மெயினாக பேங்க் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அகாடமி தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த போன இயர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் மேம் ஸ்கூலுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸ்க்கு டீச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போன இயர் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ரிக்வெஸ்ட் வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி போன இயர் வந்துட்டு ஃபியூ ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தேன். இந்த இயர் தான் நான் ஃபிசிக்கல் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 8th to 12th வந்து நான் மேக்ஸ் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான். அண்ட் என்கிட்ட இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டேர்ம் 1க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தேர் லேர்னிங் ஃப்ரம் மீ. அண்ட் அவங்க வந்துட்டு ஓகே குரூப்பில் போடுங்க மேம், ஸோ தட் இது ஃப்ரீ கிளாஸாக வேறு இருக்குது, நிறைய பேர் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொன்னதுனால தான். ஸோ ஐ ஷேர்ட் வித் த குரூப் டூ. இதுதான் கைஸ். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, ஸோ ஷால் வி ஸ்டார்ட் த செஷன்? ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிளாஸ் 9th வந்துட்டு நம்ம டேர்ம் 1ல் வந்துட்டு ஒரு 8 சாப்டர்ஸ்க்கான ரிவிஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த 8 சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ த 8 சாப்டர்ஸ்: number systems, polynomials, coordinate geometry, linear equation in 2 variables, lines and angles, triangles, Heron's formula, statistics. இந்த சாப்டர்ஸ் எல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த செஷனில் எப்படி கைட் பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு சாப்டர்ஸ்லேருந்தும் நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சில டாபிக்ஸுடைய பேசிக்ஸும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்பேன். பிகாஸ் ஒரு 2 hour செஷனில் எல்லாமே என்னால் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி ஐ எம் அசியூமிங் தட் யூ நோ ஆல் த பேசிக்ஸ். இந்த சாப்டர்ஸில் இருக்கிற எல்லா பேசிக்ஸுமே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனோட நான் உங்களுக்கு டீச்சிங் யூ சம் ட்ரிக்ஸ், அந்த மாதிரி இது எல்லாமே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஓகே ஃபைன். அண்ட் லெட் மீ மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் டாபிக் கைஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டமில் வந்துட்டு நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன், ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன, இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, ரியல் நம்பர்ஸ் அண்ட் அதோடைய டெசிமல் எக்ஸ்பான்ஷன், அதில் இருக்கிற ஆப்ரேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் அந்த ரியல் நம்பர்ஸில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் சாப்டரில் நமக்கு இருக்கிறது. ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த இன்ட்ரடக்ஷன் பார்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்தோடனே நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக நம்மளோட சின்ன கிளாஸஸ்லேயே நம்ம ஒரு 6th to 8th வரைக்கும் படித்தது தான் இந்த பேசிக்ஸில் வரும். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே படிச்சிருப்போம். நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வருது. இது எதுக்கு 1லேருந்து வருது அப்படின்னா, மெயினாக இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கவுண்டிங் ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ கவுண்டிங் அப்படிங்கிறது நம்ம 0லேருந்து we won't count, right? We start counting from 1. So 1 2 3 அந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 1 2 3 to infinity, அதுதான். ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இப்போ சில இடத்துல நமக்கு ஜீரோஸ் அப்படிங்கிறதும் தேவைப்படுங்கிறதுனால அந்த ஜீரோவை இன்க்ளூட் பண்ணி ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்தாங்க. அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸும் சிலதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அது ஒரு கேட்டகரியாக இன்டீஜர்ஸ், அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோ, பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே வரது தான் இன்டீஜர்ஸ். ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸை என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம்,
ஹோல் நம்பர்ஸை டபிள்யூன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இன்டீஜர்ஸை ஜீன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ நேச்சுரல் நம்பர், இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரினா எல்லா ஹோல் நம்பரையும் நம்மளால நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹோல் நம்பர்னா என்னது? 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ அந்த 0 அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பரில் வராதில்ல. அப்புறம் எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? வி கான் டெல், ரைட்? ஸோ இது வந்து ஃபால்ஸ். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து இந்த பேசிக்லேருந்து உங்களுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரை வந்து உங்களால் P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ண முடியுதுன்னா அதை நம்ம ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். அந்த Pயும் Qவும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்டீஜர் நம்பர்ஸாக இருக்கணும், Qவோட வேல்யூ 0வாக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ 1/2, -3/-4, -5/6 இது எல்லாமே நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். இது P/Qல P, இந்த 1 அப்படிங்கிறதும் இன்டீஜர் தான், 2 அப்படிங்கிறதும் இன்டீஜர் தான், -3 அப்படிங்கிறதும் இன்டீஜர் தான், -4 அப்படிங்கிறதும் இன்டீஜர் தான், -5ங்கிறதும் இன்டீஜர் தான், 6ங்கிறதும் இன்டீஜர் தான். ஸோ இந்த மாதிரி எந்த நம்பராக வேணால் இருக்கட்டும், அதை நம்மளால் இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன், அதாவது நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மேட்டில் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியுதுன்னா நம்ம அதை வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா இப்போ 0 அப்படிங்கிற நம்பரை என்னால் ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் எஸ், வி கேன் டெல். ஏன்னா நான் இதை இப்போ 0 அப்படின்னு இருக்குன்னா இதை 0/1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். 0 அப்படிங்கிறதும் இன்டீஜர் தான், 1 அப்படிங்கிறதும் இன்டீஜர் தான். என்னால் P/Q ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ண முடியுது. அப்போ 0 இஸ் ஆல்சோ அ ரேஷனல் நம்பர். -1 அப்படிங்கிறது ரேஷனல் நம்பரான்னு கேட்டிங்கன்னா எஸ், இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். ஏன்னா இதையும் என்னால் -1/1ன்னு ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு நம்பரை உங்களால் P/Q ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ண முடியுதுன்னா அது எல்லாத்தையுமே நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ், இட் இஸ் ஆல்சோ எ ரேஷனல் நம்பர், 5/1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஒரு 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவில் there will be infinitely many rational numbers. இப்போ என்ன சொல்கிறது, ஒரு 1க்கும் 2லும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1.1, 1.2, 1.3 இந்த மாதிரி நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 1.1 அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆரல்ஸ் இப்போ ஒரு நம்பர் இப்போ 1.1 அப்படிங்கிறத என்னால் ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் எழுத முடியும்னா இட்ஸ் அ ரேஷனல் நம்பர், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவில் மெனி ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈக்குவேலண்ட் ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்போ 1/2, 2/4, 3/6 இப்படிலாம் நம்ம போடுறோம்னா இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலாக we will get it as 1/2. ஸோ இது எல்லாத்தையுமே தான் நம்ம ஈக்குவேலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுறது x + y/2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. பட் அது எப்படி அப்ளை ஆகுதுங்கிறத நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ரேஷனல் நம்பர் அப்படின்னா அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எவ்ரி இன்டீஜர் எல்லா இன்டீஜரையும் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? எஸ், வி கேன் டெல். ஏன்னா எல்லா இன்டீஜர்ஸையும் நம்ம P/Q ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அன் இன்டீஜர்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிகாஸ் 1/2 அப்படிங்கிறது இஸ் இட் அன் இன்டீஜர்? நோ, ரைட்? ஸோ இதோட அப்படியே ஆப்போசிட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ட்ரூ, இட்ஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபைன். அண்ட் இதை பேஸ் பண்ணி வேறு என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம்னா, ஃபைண்ட் 6 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 4 இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினாவோ ஒரு 3 மார்க் கொஸ்டினாவோ உங்களுக்கு கேட்கலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எவ்வளோ ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அது +1. 6 + 1 எவ்வளவு? 7. இந்த 7 அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற 2 நம்பர்ஸுடைய டினாமினேட்டரில் எனக்கு வரணும். ஸோ 3 அப்படின்னு இருக்குன்னா 3யோட டினாமினேட்டர் என்னவா இருக்கணும்னா எனக்கு 7ஆக இருக்கணும். அதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு நான் ஜஸ்ட் லைக் தட் ஒரு நம்பரோட ஒரு 7ஆக டிவைட் பண்ண முடியாது. ஒரு நம்பர் எப்போ நமக்கு வந்து அன்சேஞ்சாக இருக்கும். இப்போ 5 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோன்னா இந்த நம்பர் எப்போ சேஞ்ச் ஆகாமல் இருக்கும்னா, இந்த நம்பரை ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 7/7 இட் இஸ் 1.
அப்போ இந்த நம்பர் எனக்கு சேஞ்சே ஆகாது. அதே மாதிரி இப்போ 6 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா இந்த நம்பரை எந்த நம்பரால் இப்போ ஒரு நம்பர் எப்போ சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா அந்த நம்பரை we should multiply and divide it with the same number. ஸோ நான் 7 டினாமினேட்டர் வரணும்னு நான் சொன்னேன்ல, அப்போ we should multiply the நியூமரேட்டரையும் நம்ம இதே நம்பரால் we should multiply. ஸோ 3/7 into 7 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த நம்பருக்கும் டினாமினேட்டர் உங்களுக்கு 7 வரணும். பட் வெறுமனே நம்ம டினாமினேட்டர் டேரெக்டாக 7ன்னு போட்ட முடியாது. we should multiply the numerator also with 7. ஸோ 3 into 7 எவ்வளவு? 21/7. 7 into 4 எவ்வளவு? 28/7. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற 6 நம்பர்ஸை எழுதிடுங்க. அது எல்லாமே என்னது? 22/7, 23/7, 24/7, 25/7, 26/7 and then 27/7. ஸோ இது ரெண்டும் தான் இந்த 3, 4க்கு நடுவில் இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? எந்த நம்பர்ஸ்க்கு நடுவில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ எவ்வளோ நம்பர் 6 அப்படின்னா we should add +1, that is 7. ஓகே, ஸோ 7 அப்படின்னு வருதுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் நம்பரை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணி மல்டிப்ளையும் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிக்கணும். இன்னொரு நம்பரையும் அதே தான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், find 6 rational numbers between 3/5 and 4/5 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுவும் அதே தான். எவ்வளோ ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணுமோ +1. 5 + 1 எவ்வளவு? 6. ஸோ எனக்கு கொடுத்துருக்கிற நம்பரில் டினாமினேட்டர் வந்து நான் 6, நீங்கள் ஆல்ரெடி ஒரு டினாமினேட்டர் 5ன்னு இருக்குது. ஸோ அதோட நான் 6ஐ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னா ஒரு நம்பர் அன்சேஞ்சாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம டினாமினேட்டரில் என்ன பண்ணுறோமோ அதே தான் நியூமரேட்டர்லையும் பண்ணணும். ஸோ இங்கேயும் நான் into 6 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே 4/5க்கும் நான் டினாமினேட்டரில் into 6 போட்டேன்னா இங்கேயும் into 6 போட்டுக்கிறோம். வாட் இஸ் 6 into 3? 18/30. வாட் இஸ் திஸ் ஒன்? 24/30. ஸோ 18/30க்கும் 24/30க்கும் நடுவில் இருக்கிற 5 நம்பரை எழுதிட வேண்டியது தான். 19/30, 20/30, சாரி 21/30, 22/30, 23/30 இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டினாவோ 3 மார்க் கொஸ்டினாவோ வரலாம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள், ரொம்ப சிம்பிள் ஒன் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் இர்ரேஷனல் நம்பர்னா என்ன? இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னென்னா இப்போ சில நம்பர்ஸை நம்ம இந்த மாதிரி P/Q ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட்டே பண்ண முடியாது. அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா √2, √3, √15, π இதெல்லாமே வந்துட்டு நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ √2 அப்படிங்கிறதோட வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். √2ஓட வேல்யூனா 1.414 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. இதை வந்து நான் வந்துட்டு ரேஷனல் நம்பர்னு என்னால் சொல்ல முடியாது. √3, √15 இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்பராக நான் P/Q ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணவே முடியாது. அதனால நம்ம இது இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னது? 1, 4, 9, 16. அது இல்லாமல் வேறு எல்லா நம்பர்ஸுடைய ஸ்கொயர் ரூட், இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இதெல்லாமே இர்ரேஷனல் நம்பர்ஸ். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் என்ன வந்தாலுமே அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் தான் நம்ம கொண்டு வருவோம். ஓகே, ஸோ இதுதான் இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம்னா எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் எல்லா ரேஷனல் நம்பருமே என்னது அப்படிங்கிறது மாதிரி கேட்பாங்க. அண்ட் ஃபைன், இந்த ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா நம்ம அதை ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓவரால் கேட்டகரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர், நெக்ஸ்ட் இஸ் ஹோல் நம்பர், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், irrational numbers. ஓகேங்களா? இதெல்லாம் தான் இதோட டைப்ஸு. இது எல்லாமே சேர்ந்து we can like எப்படி சொல்கிறது, we can tell it as real numbers அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ rational numbers, irrational numbers எல்லாத்தையும் சேர்த்து நம்ம real numbers அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ what is the question? Every rational number is a natural number, integer, real number, whole number அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா ரேஷ்னல் நம்பரையும் நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? எல்லா ரேஷ்னல் நம்பரையும் என்னால் நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியுமா? முடியாது. 1/2 நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியுமா? முடியாது. 1/2 இன்டீஜர்னு சொல்ல முடியுமா? முடியாது. பட் ரியல் நம்பர்னு சொல்லாமல் சொல்ல முடியும், ஹோல் நம்பர்னு சொல்ல முடியாது. ஸோ எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அ ரியல் நம்பர். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இதுலேருந்து கேட்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் தே மே ஆஸ்க் த டெஃபினேஷன் ஆஃப் irrational numbers too. அண்ட் வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ், இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லொக்கேட் √2 ஆன் த நம்பர் லைன். இந்த irrational நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்பர் லைனில் லொக்கேட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னா
இப்போ √2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். √2 அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எப்படி லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா, √2க்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை நம்ம எடுத்துக்கணும். வாட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்? √2க்கு முன்னாடி 1. ஸோ 1 ப்ளஸ் 1ஓட எதை ஆட் பண்ணால் நமக்கு 2 வரும்? 1 ஆட் பண்ணணும். ஸோ நம்ம இதை எப்படி எந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கணும்னா, 1 ஸ்கொயர் plus 1 square, √2 is equal to 1 square plus 1 square இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இது ஆக்சுவலி எந்த கான்செப்டில் வரும்னா, நம்ம பித்தகோரஸ் தியரம் கான்செப்டில் வரும். பித்தகோரஸ் தியரம் அப்படிங்கிறது என்னது? ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதில் இப்போ இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்க. அதோட ஹைபாட்னியூஸை எடுத்துக்கணும். ஹைபாட்னியூஸ் அப்படிங்கிறது என்னது? பிசி. ரைட் ஆங்கிள் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கோ அதோடைய ஆப்போசிட் சைடை நம்ம ஹைபாட்னியூஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் BC is equal to square root of AC square plus AB square னு சொல்லுவோம். கரெக்டா? அந்த ஃபார்மேட்டில் தான் இதையும் நம்ம கொண்டு வரும். √2 is equal to square root of 1 square plus ஒரு 1 square அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னா, ஒரு நம்பர் லைன் நம்ம போட்டுக்கணும். ஓகே, ஒரு நம்பர் லைன் போட்டுட்டு இதுலேருந்து நம்ம ஒரு 1 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒரு 90 டிகிரி நீங்கள் வந்துட்டு ப்ரொட்ராக்டரில் எடுத்துட்டு அண்ட் அகெயின் இங்கே ஒரு 1 சென்டிமீட்டர், இதுலேருந்து நீங்கள் ஒரு 1 சென்டிமீட்டர் வி ஷுட் மார்க் இட். ஓகே, இதை மேபி ஓன்னு வச்சுக்கலாம், இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுதான் என்னதுன்னா √2. இது அகெயின் அந்த நான் சொன்ன மாதிரி நம்ம பித்தகோரஸ் தியரம் படி தான் ஒர்க் ஆகுது. பித்தகோரஸ் தியரம் அப்படிங்கிறது என்னது? ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதோட ஹைபாட்டனியூஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஹைபாட்டனியூஸ் இஸ் ஈக்குவல் டு அதர் ரெண்டு இது இருக்கு இல்லையா, ரெண்டு சைடுடைய சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஸோ √2 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், தட் இஸ் √2 வந்துருச்சா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை சென்டராக வச்சுட்டு ஓவை சென்டராக வச்சுட்டு ஓபியை ரேடியஸாக எடுத்துட்டு வி ஷுட் மார்க். ஓகே, இந்த இடத்துல இதுதான் √2 அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபைனலி திஸ் இஸ் √2 இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்கலாம். லொக்கேட் √2 கேட்கலாம், லொக்கேட் √5 கேட்கலாம், √7 கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாங்க. இஸ் ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேட் ரூட்ஸ் என்ன சொல்லலாம், லொக்கேட் √11 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லொக்கேட் √11 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எப்படி லொக்கேட் பண்ணுவீங்கன்னா, √11 கேட்டிருக்காங்கன்னா 11க்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 11க்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? 9, ரைட்? ஸோ 9 ப்ளஸ் என்ன போட்டால் எனக்கு 11 வரும்? 2 வரும். கரெக்டாக? 9 + 2 is 11. அகெயின் இதை நான் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 நான் எப்படி எழுதலாம்? 2 வந்து எதோட ஸ்கொயர்னு எழுத முடியும்? நான் √2 the whole ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ நம்ம பிளாட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ ஒன் சைடில் நீங்கள் 3 பிளாட் பண்ணணும், இன்னொரு சைடில் √2 பிளாட் பண்ணணும். யூ ஷுட் ஜாயின் தோஸ் லைன்ஸ், அதை மெஷர் பண்ணி இங்கே மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். ஓகே, எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ப்ளஸ் எந்த நம்பர் போட்டால் இந்த நம்பர் வருமோ அது. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். ஓகேங்களா? 9 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர், 2 அப்படிங்கிறது √2 the whole ஸ்கொயர். ஸோ 3யும் √2 மார்க் பண்ணிட்டு we should proceed. ஓகே, ஸோ these type of questions இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர் சிஸ்டம்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஓகே, ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை நம்ம டெசிமல் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா அந்த டெசிமல் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறதை வச்சு அது ரேஷனல் நம்பரா இர்ரேஷனல் நம்பரா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா டெர்மினேட்டிங்னு இருக்குது, நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9.1 அப்படின்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் டெசிமல் பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. 9.1னா இட்ஸ் எண்டிங், 9.1ஓட முடிஞ்சிடுது. நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 0.66666ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டே ஆகாது, ஆனால் ஒரே டிஜிட் வந்து திரும்ப 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 வந்துட்டே இருக்கும். அதை தான் ரெக்கரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா 0.6 பார் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு நம்பர் இருக்குது, அது டெசிமல் பாயிண்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, அது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி 9.1 அப்படின்னு ஸ்டாப் ஆகிடுச்சுனாலும், இந்த மாதிரி டெர்மினேட் ஆகுதுனாலும் அந்த நம்பரை வந்து நம்ம டெர்மினேட்டிங்
டெசிமல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். இதை நம்ம ரேஷ்னல் நம்பர்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி டெர்மினேட்டே ஆகாது, டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா இருக்குது, பட் ஒரு டிஜிட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னு சொல்லுவோம். அதையும் நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, show that 3.142678 is a rational number அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. In other words, express 3.142678 in the form of p by q அப்படின்னு கேட்குறாங்கன்னா கொஸ்டினை நீங்கள் பார்க்குறீங்க. 3.142678 அப்படின்னு இருக்கு. இது ஒரு பாயிண்ட்ல நமக்கு என்ன ஆகுது, இட் இஸ் கெட்டிங் ஸ்டாப்டு. அதாவது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்கு, பட் இட்ஸ் கெட்டிங் ஸ்டாப்டு. ஸோ இது வந்து ரேஷ்னல் நம்பர் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இது அப்படியே ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, டெசிமல் பாயிண்ட்டை எடுத்துட்டு 3142678 பை கீழே எவ்வளோ டிஜிட்ஸ் இருந்தது, 6 டிஜிட்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இஃப் இட்ஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமலாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யூ ஷுட் ரெப்ரசன்ட், ஏன்னா ரேஷ்னல் நம்பர்னா என்னது, நம்ம அதை பி பை கியூ ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ண முடியணும். ஓகேங்களா, ஸோ ரெப்ரசன்ட் அ நம்பர் பை இந்த ஃபார்ம் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்னு சொல்லிட்டாலே வி ஷுட் ரெப்ரசன்ட் அஸ் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். ஸோ டெர்மினேட்டிங்னா இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின், ஷோ தட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷோ தட் 1.272727 is equal to 1.27 bar that can be expressed in the form of, இதை வந்து ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதையும் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியுமா? ஏன்னா டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே they are getting repeated, right? ரிப்பீட் ஆகுதுன்னா எவ்வளோ நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு மேலே ஒரு பார் போட்டுப்பாங்க. ஸோ நம்ம இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் let x is equal to 1.27 bar அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதோ அதை வந்துட்டு நம்ம லைக் எப்படி சொல்கிறது, 2 டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னா இன்டூ 10 power 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் இன்டூ 100 ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை. ஸோ 100x is equal to 1.27 bar 100 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 127.27 பார் ஆகுமா? இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கணும். ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. என்ன ஆகும், 100x மைனஸ் x is 99x, ரைட்? நெக்ஸ்ட் 127.27 பார் மைனஸ் 1.27 பார் என்னது, 126. ஸோ x is equal to 126 by 99, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரெக்கர் ஆகிட்டு இருக்குன்னா we should represent it like this. ஓகே, sorry, next, just a minute. ஓகே, அதுக்கடுத்து இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர். டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இர்ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும்னா, நான் டெர்மினேட்டிங்காகவும் இருக்கும், நான் ரெக்கரிங்காகவும் இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ √2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.414267 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எந்த நம்பரும் ரிப்பீட்டும் ஆகாது, ஸ்டாப்பும் ஆகாது. அந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, like we will tell it as irrational numbers. Any numbers, இப்போ for example 4.784321 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். It won't end and எந்த நம்பரும் ரிப்பீட்டும் ஆகாது. இப்போ for example 3.13 இப்படின்னு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இந்த நம்பர் ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். 3.1468 இப்படின்னு 68க்கு மேலே பார் போட்டிருக்கேன்னா இந்த நம்பர் லைக் போட்டுட்டு இட்ஸ் நெவர் எண்டிங்னு போட்டிருந்தா கூட 68 ரிப்பீட் தான் ஆகுது. ஸோ இந்த நம்பர்ஸையும் நம்ம ரேஷனல் நம்பர் தான் சொல்லுவோம். பட் எந்த நம்பரும் ரிப்பீட்டும் ஆகாமல் போயிட்டே இருக்குன்னா நம்ம அது இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா, ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, decimal representation of a rational number cannot be, decimal representation of a rational number வந்துட்டு எப்படி இருக்க முடியாது, நான் டெர்மினேட்டிங்காகவும் நான் ரிப்பீட்டிங்காகவும் இருக்க முடியாது. கரெக்டாக decimal representation of rational number வந்து ஒன்று டெர்மினேட்டிங்காக இருக்கும் ஆர் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்காகவும் இருக்கலாம். பட் நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங்காக இருந்ததுன்னா அது ரேஷனல் நம்பர் கிடையாது. decimal expansion of the number 2, ஓகேங்களா, decimal expansion of the number 2 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாரி நம்பர் √2 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் √2ஓட வேல்யூ வந்துட்டு 1.414 அப்படின்னு போயிட்டே இருக்கும்.
ஓகேங்களா, இட்ஸ் நெவர் எண்டிங். ஸோ அதனால தான் அது irrational நம்பர்னு சொல்கிறோம். ஸோ நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். Write the following in decimal form and say what kind of decimal expansion each have. So 36 by 100 நீங்க divide பண்ணி போட்டீங்கன்னா you will get it as 0.36. So it's getting stopped, terminate ஆகுது. அப்போ இது வந்து terminating decimal expansion and it's a rational number. அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் நீங்க டிவைட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ terminate ஆகுதுன்னா it's terminating, it's a rational number. terminate ஆகாம ரெக்கர் ஆயிட்டு இருந்தாலும் it's a rational number. terminateம் ஆகல ரெக்கரும் ஆகலன்னா it's an irrational number. அவ்வளவுதான். ஓகே, next, find 3 different irrational numbers between the rational numbers 5 by 7 and 9 by 11. இந்த மாதிரி question கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, இப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 by 7 ஓட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, 5 by 7 ஓட வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் 7 7s ஆர் நமக்கு என்ன வரும், 49 வரும். 10 அப்படின்னா 7 3s ஆர் sorry 1 7 is 7, we will get it as 30. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாமல் போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 0.712 அந்த மாதிரி இருக்குது. 9 by 11 அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். 0.8 ஆர் 88ன்னு வரும். கரெக்டா? 2. ஸோ நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி 0.712 சம்திங்னு போயிட்டே இருக்கும். 0.8 சம்திங்னு ஒரு வேல்யூ இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் ரேண்டமாக நம்மளா 2 நம்பர்ஸ் எடுத்து எழுத வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் 0.7234 இப்படின்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 0.79548 சம்திங் லைக் தட். இந்த மாதிரி நெவர் எண்டிங்காக நீங்களா 2 நம்பர்ஸ் எழுதிட்டு இதுதான் 2 irrational நம்பர் அப்படின்னு சொன்னால் போதும். ஓகேயா? நெக்ஸ்ட், இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரேஷ்னலா இர்ரேஷ்னலாங்கிறது ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. √23 அப்படிங்கிறது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அதாவது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இல்லாமல் வேற எந்த நம்பருடைய ஸ்கொயர் ரூட் கேட்டாலும் தட்ஸ் அன் irrational நம்பர்னு சொன்னேன் இல்லையா? ஸோ திஸ் இஸ் irrational. 225 is a perfect square number. அதோட ரூட் என்னது 15. 15 நான் 15 by 1 ரெப்ரசன்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். 0.3796 இஸ் இட் அ ரேஷ்னல் ஆர் irrational? இட்ஸ் அ ரேஷ்னல் நம்பர். ஏன்னா இது எண்ட் ஆயிடுச்சு. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா 4 டிஜிட்ஸ் இருக்கு. அவங்க எதுவும் இந்த மாதிரி டாட் 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 எதுவுமே கொடுக்கல. ஸோ இட்ஸ் கெட்டிங் எண்ட். திஸ் இஸ் 0.3796 அப்படின்னு இருக்கு. ஸோ இட்ஸ் டெர்மினேட்டிங். ஸோ இட்ஸ் அ ரேஷ்னல் நம்பர். ஓகே, இப்போ 4th ஒன், இது ரேஷ்னலா இர்ரேஷ்னலா? இட்ஸ் அன் irrational. எப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இங்கே நெவர் எண்டிங்காக 3 டாட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நெவர் எண்டிங் அண்ட் இட்ஸ் நாட் கெட்டிங் ரிப்பீட்டட் ஆர் ரிப்பீட் ஆகுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 478 478 நோ, இட்ஸ் கெட்டிங் ரிப்பீட்டட். அப்போ 478 478 இது மாதிரி ரிப்பீட் ஆகுதுன்னா இட்ஸ் அன் ரேஷ்னல் நம்பர். இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. 101 இருக்கு, 001 ஏதாவது ரிப்பீட் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரிப்பீட் ஆகலை. இது எல்லாமே எதுவுமே ரிப்பீட் ஆகாமல் நெவர் எண்டிங்காக இருக்குது அப்படின்னா இட்ஸ் அன் irrational நம்பர். இந்த மாதிரி நம்ம இதை பிரிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபைண்ட் 2 rational and 2 irrational numbers between √3 and √4 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? √3 ஓட வேல்யூ என்னது? 1.7 சம்திங்னு வரும். √4 அப்படிங்கிறது 2. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் irrational நம்பர் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.7க்கும் 2 நடுவில் irrational நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1.8 லைக் 1.814567 இந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு 1.9234 சம்திங் லைக் தட் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ஆன் ரியல் நம்பர்ஸ். இந்த இதில் நெக்ஸ்ட் ஒன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ரேஷ்னல் நம்பரை நீங்கள் ஆடோ சப்ட்ராக்டோ மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணுறீங்க அப்படின்னா, 2 ரேஷ்னல் நம்பரை மல்டிப்ளையோ டிவைடோ லைக் ஆடோ சப்ட்ராக்டோ ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் லைக் த சம் டிஃபரன்ஸ் ப்ராடக்ட் அண்ட் கோஷன்ட் ஆஃப் 2 rational numbers will be rational. If we add or subtract a rational number with an irrational number அப்படின்னா outcome will be irrational. If we multiply or divide a non-zero rational number then irrational number then again it will also be irrational. If this நம்ம 2 irrational நம்பரை add subtract multiply divide பண்ணுறோன்னா அது rationalaவும் இருக்கலாம் irrationalaவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 அப்படிங்கிறது ஒரு ரேஷ்னல் நம்பர் தான். 1 + 3 அப்படின்னு பண்ணுறீங்கன்னா யூ வில் கெட் அ ரேஷ்னல் நம்பர். 1 × 3நாலும் யூ வில் கெட் அ ரேஷ்னல் நம்பர். 1 டிவைடட் பை 2நாலும் அகைன் இட்ஸ் அ ரேஷ்னல் நம்பர். ஸோ 2 ரேஷ்னல் நம்பரை ஆடோ சப்ட்ராக்டோ மல்டிப்ளை டிவைட் பண்ணால் யூ வில் கெட் அ ரேஷ்னல் நம்பர்.
அதே மாதிரி இப்போ ரேஷனல் நம்பர் 1ங்கிறது ரேஷனல் நம்பர்னு வச்சுக்கோங்க. யூ ஆர் ஆடிங் ஆர் சப்ட்ராக்டிங் இட் வித் அன் இர்ரேஷனல் நம்பர் √2. இந்த மாதிரி ஒரு ரேஷனல் நம்பரையும் இர்ரேஷனல் நம்பரையும் கம்பைன் பண்ணுறீங்கன்னா யூ வில் கெட் வாட் வில் பி யர் அவுட்கம் அப்படின்னா யூ வில் கெட் அன் இர்ரேஷனல் நம்பர். 1 + √2 அப்படிங்கிறது இட்ஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். நம்ம இதுக்கு மேலே இது எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி if you multiply or divide a non-zero rational number, for example 5 into √2 அப்படின்னாலும் நான் இதை 5√2 தான் எழுதணும். So this will become a irrational number. Next, the sum, difference, product and quotient of two irrational numbers could be rational or irrational அப்படிங்கிறாங்க. That means sum difference and product of two rational. அது for example என்ன சொல்லலாம் √2 into √2 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவும் irrational, இதுவும் irrational. பட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஐம் கெட்டிங் a rational number. பட் இதே இது √4 into √2 பண்ணுறேன்னா எனக்கு √8 வரும். இட்ஸ் அ irrational number. ஸோ ஒரு ரெண்டு irrational நம்பருக்குள்ளே எந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரேஷனல் நம்பரும் வரலாம், irrational நம்பரும் வரலாம். இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னா 2√3 into 3√2 இது வந்துட்டு என்ன நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2√3 அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். இதுவும் இர்ரேஷனல் நம்பர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. 2√3 into 3√2னா 2 into 3 எவ்வளவு? 6. √3 into √2 எவ்வளவு? 6. 6√6 அப்படின்னு வருது. 6√6 இஸ் இட் அது என்ன நம்பர்? இட்ஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். ஸோ 6√6 இர்ரேஷனல் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தே வில் ஆஸ்க். நெக்ஸ்ட், classify the following numbers as rational or irrational. இந்த type of questions கேட்பாங்க. 2 minus √5 அப்படின்னு இருக்குன்னா what is this? ஒரு rational நம்பரும் irrational நம்பரும் ஆடோ சப்ட்ராக்டோ ஏதாவது பண்ணுறோன்னா we will always get a irrational numberன்னு இப்போ தானே படித்தோம் நம்ம. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஸ்லைடில் we studied, right? So 2 minus √5னா it's irrational. 1/√2 அப்படின்னு இருக்கு, again it's an irrational. 2πனாலும் irrational. இப்போ இது எடுத்துக்கோங்க. 3 + √23 minus √23னா இதுவும் கேன்சல் ஆகிடும். 3 மட்டும் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ரேஷனல் நம்பர். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த √7ம் கேன்சல் ஆகிடும். ஸோ 2/7 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். அண்ட் இட்ஸ் அன் ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ ரேஷனல் நம்பர் அப்படின்னா இதில் எது ரேஷனல் நம்பர் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும்? 0 இஸ் அ ரேஷனல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஒரு √9 √3 அதெல்லாம் we know to plot. இப்போ √9.3 இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னா இதை எப்படி பிளாட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதில் A மார்க் பண்ணிக்கோங்க, இதில் B மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ABயோட டிஸ்டன்ஸ் என்னதுன்னா 9.3. அடுத்தது Bலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இதை Cன்னு எடுத்துக்கணும். ஓகேயா? இப்போ ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அதோட half ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இதில் half ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் O அப்படின்னு மார்க் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இந்த half ஆஃப் த டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இதை சென்டராக வச்சுட்டு நான் என்னோட காம்பஸ் எடுத்து ஒரு செமி சர்க்கிள் ஐ வில் புட். ஓகேங்களா? OAவை ரேடியஸாக வச்சுட்டு ஒரு செமி சர்க்கிள் போட்டுப்பேன். நெக்ஸ்ட் போட்டுட்டு Bலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் ஒரு ப்ரொட்ராக்டர் வச்சு 90 டிகிரி எடுத்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சிப்பேன். ஓகே, பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோன்னே இந்த இடத்துல போய் இன்டர்செக்ட் ஆகும் இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து நான் Dன்னு மார்க் பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது? BD அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னதுன்னா இந்த √9.3 உடையது. ஓகேங்களா? இந்த BD அப்படிங்கிறதா √9.3 உடையது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம Bலேருந்து Dயை மெஷர் பண்ணிவிட்டு Bயை வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம காம்பஸில் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆர்க் மாதிரி போட்டுட்டு இதுதான் √9.3 அப்படின்னு மார்க் பண்ணிப்போம். ஓகேயா? இது ஒரு பேசிக்கான விஷயம். பிகாஸ் ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஐ கான் கோ பிகாஸ் நம்ம 2 ஹவர்ஸில் எல்லாமே பார்க்கணும். ஸோ ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரீகால் தாங்க இஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஐடென்டிட்டிஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்குது. இப்போ √PQ வந்து √P into √Q அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் √3 அப்படிங்கிறத நம்ம √3 into √1 அப்படின்னு எழுதினாலும் போத் ஆர் சேம். அதே மாதிரி தான் எல்லா ஐடென்டிட்டிஸும். ஜஸ்ட் ஹாவ் அ லுக். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. 3 + √7 into 5 - √11 அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்? 3 + √7 நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணனா என்ன ஆகும்? 5 3s 15 + 5√7 minus 3√11 minus √7 into √11 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? √7 into √11 வரும். ஸோ 15 + 5√7 minus 3√11
minus root of 77 இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி you should simplify it. ஓகே, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வரலாம். நெக்ஸ்ட் இஸ் ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா rationalizing the denominator. rationalizing the denominatorனா உங்களோட டினாமினேட்டரில் ஒரு irrational நம்பர் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ரேஷ்னல் நம்பராக மாற்றுறதுக்கான ப்ராசஸ் பேர் தான் rationalization. வாட் இஸ் கால்ட் அஸ் rationalization அப்படிங்கிறத ஒரு 2 மார்க் டெஃபினேஷனாக கூட they may ask. ஸோ இதை கூட நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ 1/√a அப்படின்னு இருக்கு. √a அப்படிங்கிற கீழே இருக்கிற வேல்யூ வந்து ஒரு இர்ராஷனல் நம்பராக இருக்குன்னா நம்ம அதை எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா √a மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும். 1/a ப்ளஸ் ஆர் மைனஸ் √b அப்படின்னா அதை a மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி மல்டிப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் 1/√7 அப்படிங்கிறத சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னா √7/√7 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். 1/5 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 அப்படின்னு இருக்குன்னா இதை 1/5 plus √3 அப்படின்னு இருக்குன்னா நான் இதை 1/5 minus √3/5 minus √3 இந்த மாதிரி I should multiply and divide and I should simplify it. Next one, 1/√2 plus √2 minus √3 அப்படின்னு இருக்குன்னா நம்ம இதை √2 plus √3/√2 plus √3 இதால் multiply and divide பண்ணி இதை we should simplify it. இதுதான் rationalizing the denominator. Okay, next. Okay, rationalize the denominator of 1/√2 na enna pananum? 1/√2 √2/√2. 1 into √2 enadhu? √2. √2 into √2 enadhu? 2. √2 the whole square is 2, right? So இதை again நம்ம எப்படி simplify பண்ணலாம்? √2/2 னு வருதா? இதை √2, okay, again √2/2. இதுதான் இதோடைய final answer. Okay, next. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? 2 plus √3 2 minus √3 2 minus √3 அப்படின்னு போடுவோம். 1 into 2 minus √3 is 2 minus √3. கீழே பார்த்தீங்கன்னா a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்கா? a plus b into a minus b is a square minus b square. aங்கிறது 2, so 2 square, that is 2 square minus b square அப்படிங்கிறது √3 the whole square. So 2 minus √3/2 square is 4, 4 minus √3 the whole squareங்கிறது 3, right? So that is 2 minus √3/1. So 2 minus √3 is the answer. Okay, next வந்து பார்த்தீங்கன்னா laws of exponents நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். laws of exponents அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் நம்மளோட ஒரு 6th 7th 8thலே நீங்கள் படிச்சிருப்பீங்க. பேசிக் laws of exponents அதுதான் இங்கே இந்த இடத்துல இருக்குது. பட் இதை வந்து நம்ம ரியல் நம்பர்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிறதா இந்த சாப்டரில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரேஷனல் இர்ராஷனல் நம்பர்ஸ்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 into 2/2 இருக்குன்னா you can write it as 2/3 plus 2, that is 2/5. அதே மாதிரியே 1/2/3 into 1/2/2னு இந்த உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் லெவலில் இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். பிகாஸ் இதுவும் ரேஷனல் நம்பர், இதுவும் ரேஷனல் நம்பர், போத் பேஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ நீங்கள் இதை எப்படி எழுதிக்கலாம்? 1/2/3 plus 2, that is 5ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இது. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆஃப் ஓகே, இப்போ இந்த சம் இல்லை, ஐ ஹவ் ஒரு 3 questions கொடுத்துருக்கேன். மேபி லெட் மீ சால்வ் திஸ் தேர்ட் கொஸ்டினை நான் இப்போதைக்கு சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? இஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1024 the whole cube is equal to 8/a, then a உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1024 அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32ன்னு வரும். ஓகேங்களா? 32ன்னு வரும். ஸோ 32 cube is equal to 8/a அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நான் 32வை நான் எப்படி எழுதலாம்? 8 4s are 32ன்னு எழுதலாம். ஸோ 8/4 cube is equal to 8/aன்னு ஆகும். ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதலாம்? 8 cube into 4 cube is equal to 8/aன்னு எழுதிக்கலாம். வாட் இஸ் 4 cube? 64, right? So 8 cube into 64 is equal to 8/a. 64 நான் எப்படி எழுதலாம்? 8 squareன்னு எழுதலாம் இல்லையா? So 8 square is equal to 8/a. பேஸ் சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்போனன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 8/3 plus 2 is 5. 8/5 is equal to 8/a. பேஸ் சேமாக இருக்குன்னா எக்ஸ்போனன்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ ஏவோட வேல்யூ is equal to 5. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம லைக் we will get the questions like this guys. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் ஃபைன் கை. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் முடியுது. லைக் ஐ ஹவ் கிவன் அப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு மேலால் ஒரு இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருங்கிறதா சொல்லியிருக்கேன். யூ ஷுட் சால்வ் மோர் கொஸ்டின்ஸ். அப்போ தான் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் யூ கேன் சால்வ். ஓகே ஃபைன். ஓகே கைஸ். ஓகே நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ளே இப்போ போகலாம். பாலினாமியல்ஸ். ஓகே கிவ் மீ 2 minutes. ஒரு 1 minute பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே வேணுங்கிறவங்க கொஞ்சம் ஜஸ்ட் ஏதாவது லைக் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் அ வாக் ஏதாவது பண்ணிட்டு வாங்க. 1 minute அப்புறமா அந்த பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறத வில் ஸ்டார்ட். ஓகே ஓகே ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ட் இது வரைக்கும் ஓரளவுக்கு இது வரைக்கும் நம்ம போயிட்டு இருந்தது எல்லாமே எப்படி அப்ரோச் பண்ணணும் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் யூ உங்களுக்கு அது எல்லாமே புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ தட் லெட் மீ ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் சாப்டர் பாலினாமியல்ஸ். ஓகே ஃபைன் கைஸ். இப்போ வந்து நம்ம பாலினாமியல்ஸ்குள்ளே போகலாம். இந்த பாலினாமியல்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிள், ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல், ஃபேக்டரைசேஷன் ஆஃப் பாலினாமியல், அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் இதெல்லாமே தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே ஸோ பாலினாமியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். வாட் இஸ் கால்ட் அஸ் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்? ஒரு 2x + 3 அப்படின்னு இருக்குன்னா இதையும் நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான் சொல்லுவோம். √x + 5 இருக்குன்னா இதையும் நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான் சொல்லுவோம். பட் பாலினாமியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேரியபிள்ஸுடைய பவர் வந்துட்டு நமக்கு ஹோல் நம்பர் பவராக இருக்கணும். இருந்ததுன்னா நம்ம அதை பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாலினாமியல்ஸோட டெஃபினேஷனை கூட தே மே ஆஸ்க் இன் 2 mark. ஓகே ஸோ பாலினாமியலுடைய வேரியபிள், அந்த வேரியபிளுடைய பவர் வந்துட்டு ஹோல் நம்பர் பவராக இருக்கணும், இல்லை பாசிட்டிவ் இன்டீஜர் பவராக இருக்கணும். தட் மீன்ஸ் வாட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இட்ஸ் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ பாலினாமியல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிறதான் வேரியபிள். அதோடைய பவர்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணுங்களேன். 3, 2, x⁻1 அப்படின்னு இருக்கு. இப்போ 7 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னு சொல்லுவோம். 7 அப்படிங்கிறது இட்ஸ் அன் கான்ஸ்டன்ட். பட் இதை நான் 7 × x⁻0ன்னு எழுதலாமா? what is something power 0 is 1, right? So 7 × x⁻0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இதோட பவரும் 0 அப்படிங்கிறதும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அன் 0ங்கிறது ஹோல் நம்பர் பவர் தான். ஸோ இதுவும் அலௌடு. ஸோ இட்ஸ் அ பாலினாமியல். நெக்ஸ்ட் ஒன், இதை வந்து நான் நாட் அ பாலினாமியல்னு சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற வேரியபிளுடைய பவரை செக் பண்ணுங்களேன். 3/2ன்னு இருக்கு. 3/2 அப்படின்னு இருக்குன்னா இட்ஸ் நாட் அ ஹோல் நம்பர், இட்ஸ் அன் ரேஷனல் நம்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வேரியபிளுடைய பவர் ஹோல் நம்பராக இல்லைனா இது பாலினாமியலே கிடையாது. இது இம்பார்ட்டண்ட் 1 mark கொஸ்டின். எப்படி வேணாலும் இதை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அண்ட் இந்த இது பாருங்கள், இதுவும் நான் நாட் அ பாலினாமியல்னு சொல்கிறேன். ஏன் இட்ஸ் நாட் அ பாலினாமியல்னு சொல்கிறேன்? ஏன்னா 4√x அப்படின்னு இருக்குது. √x அப்படிங்கிறது என்னது? x⁻1/2, ரைட்? ஸோ x⁻1/2னா 1/2 அப்படிங்கிறது ஹோல் நம்பரா? இல்லை, இட்ஸ் அ ரேஷனல் நம்பர். ஸோ இந்த எக்ஸுடைய பவர் வந்து ஹோல் நம்பராக இருக்கணும். இருந்ததுன்னா தான் நம்ம அதை வந்துட்டு we should tell it as a polynomial. இல்லைனா இட்ஸ் நாட் அட் ஆல் அ பாலினாமியல். ஓகே நெக்ஸ்ட், இதில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ இந்த x³ 4x², 4x7 இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இதில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 டேர்ம்ஸ் இருக்குது. we have 4 terms. கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னென்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். இப்போ இந்த x³ அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது?
That means it is 1x cube, right? 1x cube தான நம்ம x cube னு எழுதுறோம். And அதோட sign is also important. So x cube ஓட coefficient என்னதுன்னா -1. x square உடைய coefficient என்னதுன்னா 4. x ஓட coefficient என்னதுனாலும் 4. Next, இது வந்து என்னதுன்னா இது வந்து x power 0 னு எடுத்துக்கலாம். x power 0 உடைய coefficient என்னதுன்னா 7. அந்த மாதிரி. ஓகே. Polynomials வந்து நம்ம இந்த மாதிரி small letters p of x, q of x இந்த மாதிரி represent பண்ணுவோம். ஓகே. ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது இந்த x அப்படிங்கிறத வேரியபிள்னு சொல்லுவோம். அண்ட் எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிறது இதோடைய பவரை வந்து எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் பேசிக்கான டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள். அந்த எக்ஸ்பிரஷனில் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குன்னா நம்ம அதை பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிள்னு சொல்லுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 5ன்னு இருக்குது. எல்லாமே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் வேரியபிள்ஸ் இல்லை. ஒய்ங்கிற ஒரு வேரியபிள் இல்லை, ஒன்லி தெர் இஸ் எக்ஸ். ஸோ இட்ஸ் அ பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள். இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 டி மட்டும்தான் இருக்குது. அகெயின் இட்ஸ் அ பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள். இதை நீங்கள் பி ஆஃப் எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், இதை பி ஆஃப் டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகே. Next, number of terms base பண்ணி what are the type of polynomials அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜீரோ பாலினாமியல் அப்படிங்கிறது என்னதுன்னா the term 0 அப்படிங்கிறத தான் நம்ம ஜீரோ பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். மோனாமியல் அப்படின்னா ஒரே ஒரு டேர்ம் இருந்ததுன்னா அதை மோனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். 2 டேர்ம் இருந்ததுன்னா அதை பைனாமியல்னு சொல்லுவோம். 3 டேர்ம் இருந்ததுன்னா அதை ட்ரைனாமியல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஜீரோ பாலினாமியல் அப்படின்னா 0 அப்படிங்கிற நம்பரை நம்ம ஜீரோ பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா வேரியபிள்ஸ், அந்த வேரியபிள்ஸில் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதை தான் நம்ம டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 5 + 7 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த இதில் பார்க்குறதுலே ஹையஸ்ட் பவர் இருக்கிறதே ஒரே ஒரு பவர் வேல்யூ தான் இருக்குது. ஹையஸ்ட் பவர் என்னதுன்னா 5. ஸோ இந்த இதோட டிகிரி என்னதுன்னா 5. இப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x பவர் 2 ப்ளஸ் 5x பவர் 7 அப்படின்னு இருக்குது. இந்த பாலினாமியலோட டிகிரி என்னன்னு கேட்குறாங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் என்னது எக்ஸ் பவர் 7. ஸோ டிகிரி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக டிகிரினா. அடுத்தது டைப் ஆஃப் பாலினாமியல்ஸ் வந்து இந்த நம்பர் ஆஃப் டிகிரிஸை பேஸ் பண்ணி நமக்கு அதுக்குன்னு சில நேம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படிங்கிறது என்னதுன்னா அதோட டிகிரி வந்து 0வாக இருக்குண்ணா. டிகிரி 0னா 2 அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னு சொல்கிறோம். இதோட டிகிரி என்னது? கான்ஸ்டன்ட் பாலினாமியலோட டிகிரி என்னன்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் 0. ஏன்னா இதை நான் 2 × எக்ஸ் பவர் 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸோடைய பவர் என்னது 0. ஸோ தட் இஸ் த டிகிரி. ஸோ கான்ஸ்டன்ட் பாலினாமியலோட டிகிரி என்னதுன்னா 0. லீனியர் பாலினாமியல். லீனியர் பாலினாமியல் அப்படிங்கிறது என்னதுன்னா அதோடைய டிகிரி வந்து 1. டிகிரி 1ஆக இருந்ததுன்னா அது டிகிரி 1ன்னா பாருங்களேன், எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் பவர் 1, 5x பவர் 1, 8x பவர் 1. ஸோ இதில் ஹையஸ்ட் டிகிரியே 1ஆக தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அ லீனியர் பாலினாமியல். குவாட்ராட்டிக் பாலினாமியல்னால் அதோட டிகிரி வந்து 2. தட் மீன்ஸ் இந்த பாருங்களேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, 3x ஸ்கொயர் இந்த மாதிரி டிகிரி 2ஆக இருந்ததுன்னா குவாட்ராட்டிக் பாலினாமியல். கியூபிக் பாலினாமியல்னால் அதோட ஹையஸ்ட் பவர் ஆர் டிகிரி வந்து 3ஆக இருக்குன்னா அதை நம்ம கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த கான்ஸ்டன்ட் பாலினாமியலோடைய டிகிரி வந்து 0. பட் அதே இது 0 அப்படிங்கிறது என்னது? 0 அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் பாலினாமியல். 0 அப்படிங்கிறது அது பேர் வந்து ஜீரோ பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 0வோடைய டிகிரி என்னன்னு கேட்டாங்கன்னா அதை வந்து நம்ம அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம 0 × எக்ஸ் பவர் 0ன்னு எழுதுறதுல தெர் இஸ் நோ மீனிங். 0 × சம்திங் இஸ் 0. அந்த இடத்துல நான் × எக்ஸ் பவர் 0ன்னு போட்டு டிகிரி 0ன்னு அதனால் சொல்ல முடியாது. ஸோ 0உடைய டிகிரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜீரோ பாலினாமியல் உடைய டிகிரி என்னன்னு கேட்குறாங்கன்னா இட்ஸ் அன்டிஃபைன். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ டிகிரி ஆஃப் 5ன்னு கேட்குறாங்கன்னா 0. பட் டிகிரி ஆஃப் 0ன்னு கேட்குறாங்கன்னா இட்ஸ் அன்டிஃபைன்டு. ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. What is the degree of the polynomial? 5. Degree of non-zero constant polynomial. 0 இல்லாத constant polynomial ஓட டிகிரி என்னது? இப்போ தான் பார்த்தோம் 0. Right? Fine. Next. ஒரு அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின் பார்க்கலாம். அசர்ஷன் ரீசன் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் பேசிக்காக அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அசர்ஷன் அப்படின்னு என்னன்னா ஒரு விஷயத்தை இதுதான் நான் உறுதியாக நான் சொல்கிறேன்.
இது அப்படின்னு சொல்கிறது தான் அசர்ஷன் அப்படிங்கிறது. இது நான் சொல்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன்னா பிகாஸ் எனக்கு தெரியுது இட்ஸ் டெஃபினெட்லி இது உண்மைதான் அப்படின்னு. சில பேர் பொய்யை கூட இதுதான் அப்படின்னு அடித்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அசர்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ரீசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரெண்டும் ட்ரூவாக இருக்கா, அது மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன்னா அதோட ரீசன் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறது தான் அசர்ஷன் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின். இப்போ இங்கே பாருங்கள், டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் 9ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட டிகிரி ஆஃப் த பாலினாமியல் 9ஆ செக் பண்ணி பார்க்குறீங்க. இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் 9 தான். ஸோ இதோட டிகிரி வந்து 9. ஸோ கொடுத்துருக்கிற அசர்ஷன் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் ரீசனுக்கு வாங்க. ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் இந்த பாலினாமியல் இஸ் கால்ட் த டிகிரி. ஸோ இல்லை டிகிரி 9ங்கிறாங்க. அந்த டிகிரியோட ஒரு டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரீசனும் காரணமும் கரெக்டாக இருக்கா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிற அசர்ஷனுக்கு கரெக்டான ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அசர்ஷன். ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி சூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா அசர்ஷனும் கரெக்டாக இருக்கும், ரீசனில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும், பட் கொடுத்துருக்கிற அசர்ஷனுக்கு அது ரீசனாக இருக்காது. அந்த மாதிரி இருந்ததுன்னா யூ ஷுட் சூஸ் அ செகண்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி யூ ஷுட் கோ ஃபார் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் zeros of the polynomial. zeros of the polynomial அப்படிங்கிறது என்னதுன்னா அந்த பாலினாமியலோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாலினாமியல் x-4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதோட வேல்யூவை தான் நம்ம ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா கொடுத்துருக்கிற பாலினாமியலை we should equate it to 0. that is x-4 is equal to 0ன்னு போடுறேன்னா இந்த -4 ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? +4 ஆகும். ஸோ வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் இஸ் 4 இஸ் த ஆன்சர். ஸோ 4ங்கிறத வேல்யூன்னு சொல்லலாம், 0 ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது ஒரு பாலினாமியல் p of x is equal to x minus 1/3ன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஜீரோஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆர் இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? we should equate it to 0. ஓகேங்களா? x minus 1/3 ஒரு வேல்யூ ஒரு ஜீரோவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். இந்த -1/3 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா x is equal to 1/3. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈச் ஆஃப் த பாலினாமியல் இண்டிகேட்டட் வேல்யூ ஆஃப் த வேரியபிள்ஸ். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படின்னா ஒய்யோட வேல்யூவை நீங்கள் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் எப்படி பண்ணலாம்? 3 into 2³ minus 4 into 2 plus root 11. 3 into 2 cube is 8. 8 3s are 24 minus 8 plus root 11. So 24 minus 8 அப்படிங்கிறது என்னது? 16 plus root 11 is the answer. Okay, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் தியரம். ஃபேக்டர் தியரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அகெயின் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் ஃபேக்டர் தியரம் அப்படிங்கிறத கூட ஒரு 2 மார்க் கொஸ்டினாக தே மே ஆஸ்க். ஓகே, ஃபேக்டர் தியரம் அப்படிங்கிறது இப்போ p of x அப்படிங்கிறது ஒரு பாலினாமியலாக இருக்குது. அதோட டிகிரி n வந்துட்டு கிரேட்டர் தான், டிகிரி வந்து 1 விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா அண்ட் a is any real number அப்படின்னா x minus a is a factor of p of x if p of a is equal to 0 and p of a equal to 0 if x minus a is a factor of p of x. that means what அப்படின்னா அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பாலினாமியலை வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் இப்போ x-3 அப்படிங்கிறது இதோட ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா x-3ங்கிறது இதோட ஃபேக்டர்னு சொல்கிறாங்கன்னா கொடுத்துருக்கிற இந்த x-3ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஸோ வாட் யூ வில் கெட் 3. அப்போ இந்த 3ங்கிறத இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி we can find the value of p of x. இதுதான் மெயினாக ஃபேக்டர் தியரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக் வெதர் g of x is equal to x-3 is a factor of this அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா x-3ன்னு இருக்குன்னா இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ என்ன ஆகும்? x-3 equal to 0. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3. இந்த 3ங்கிற வேல்யூவை இந்த பாலினாமியலில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த பாலினாமியலுடைய ஃபைனல் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து நமக்கு 0வாக வரணும். வந்துச்சு அப்படின்னா இது வந்து இதோட ஃபேக்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அது பேர் தான் ஃபேக்டர் தியரம். இப்போ இதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, நமக்கு என்ன வருது? 0 தான் வருது. ஸோ
இந்த g of x அப்படிங்கிறது இதோட ஃபேக்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இஃப் சப்போஸ் இதுதான் இதோட ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணோம், டெஃபினட்டாக வில் கெட் இட் as 0 அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் இதோட தான் ஃபேக்டர் தியரம் அப்படிங்கிறது. அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k if x minus 1 is a factor of p of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இதோட ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்? x minus ஓகே 1 equal to 0. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1ன்னு வரும். அந்த 1ஐ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ என்ன ஆகும்னா k இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1ஐ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா k ஈக்குவல் டு √2 மைனஸ் 1 அப்படிங்கிறது இதோட வேல்யூவாக வரும். வி ஷுட் ப்ரொசீட் இட் லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ ஃபேக்டர் தியரம் அப்படிங்கிறது இவ்வளோ தான். அதாவது ஒரு எக்ஸ் மைனஸ் சம்திங் எக்ஸ் மைனஸ் 5 அப்படிங்கிறது இதோட ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த எக்ஸ் மைனஸ் சம்திங்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸ் மைனஸ் சம்திங் அப்படிங்கிறது இப்போ எக்ஸ் மைனஸ் 5ன்னு இருக்குன்னா அந்த 5 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம அந்த பாலினாமியலில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get it as the value of the polynomial as 0. ஓகேங்களா? or else if the, for example இப்போ p of 5 is equal to 0. இப்போ ஒரு பாலினாமியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x பவர் 5 ப்ளஸ் 5 சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் இருக்குது. இந்த பாலினாமியலில் p of 5 is equal to 0 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பாலினாமியலோட ஃபேக்டர் என்னதுன்னா x minus 5 is a factor அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் இந்த ஃபேக்டர் தியரம் அப்படிங்கிறது. எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 0 வருதோ அது x minus of that value is the factor of that polynomial அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் just a minute. ஓகே, அண்ட் ஜென்ரலி ஒரு பாலினாமியலை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதோடைய காமன் டேர்மை நம்ம வெளியில் எடுக்கலாம். வாட் இஸ் த காமன் டேர்ம்? எக்ஸ் இஸ் த காமன் டேர்ம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஆர் த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி குரூப் பண்ணிட்டு ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று என்னதுன்னா ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மிடில் டேர்மை ஸ்பிளிட் பண்ணி அதோடைய ஆன்சரை கண்டுபிடிக்கிறது. இது என்னங்க அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போ ஃபேக்டரைஸ் திஸ் ஒன் பை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னா இந்த மிடில் டேர்மை நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். இதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லையா? இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 6ன்னு இருக்குது. ஸோ 6 into 5 is 30, ரைட்? 6 into 5 is 30. இந்த 30ங்கிற நம்பர் எடுத்துக்கணும். அதே மாதிரி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 17ஐயும் எடுத்துக்கணும். சைன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இது என்ன அர்த்தம்னா ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வி ஷுட் கெட் திஸ் நம்பர் அண்ட் ரெண்டு நம்பரை ஆடோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ வி ஷுட் கெட் திஸ் நம்பர். ஓகே, அதாவது ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கணும். மிடில் நம்பரை அப்படியே எடுத்துக்க போகிறீங்க. அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட் நம்பரும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பரை எடுத்துக்கணும். ஓகேயா? ஸோ மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன வேல்யூஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ +17 + 30 அப்படின்னு இருக்குன்னா ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 30 வரணும். ரெண்டு நம்பரை ஆடோ சப்ட்ராக்ட் பண்ணாலும் எனக்கு 17. 15 into 2 30யா? 15 into 2 is 30. அதே மாதிரி 15 + 2 அப்படிங்கிறது 17. அப்போ நான் மிடில் டேர்மை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா 6x² + 2x + 15x + 5 இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எல்லாத்தையும் அப்படியே தான் எழுதணும். அதாவது 6x² அப்படியே தான் எழுதணும், 5ஐயும் அப்படியே தான் எழுதணும். மிடில் டேர்மை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குது? 2x அப்படிங்கிறது காமனாக இருக்கா? ஸோ 2x அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 3x + 1ன்னு வரும். ஓகே, இந்த இடத்துல எது காமனாக இருக்குது? 15x + 5ல் 5ங்கிறது காமனாக இருக்குது இந்த ரெண்டு டேர்மில். ஸோ இது 3x + 1ன்னு ஆகும். அதாவது இங்கேயும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஷுட் கெட் த சேம் ஃபேக்டர் தான் இருக்கணும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2x + 5 into 3x + 1 ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படிங்கிறது. மிடில் டேர்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அதுக்கு இந்த ப்ராசஸஸ் பண்ணிங்கன்னா வி கேன் ஸ்ப்ளிட் இட் ஆஃப். ஸோ ஃபேக்டரைஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்
using factor theorem. ஸோ ஒரு நம்பருக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு ஃபேக்டர் தியரமை யூஸ் பண்ணி அதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஹிட் அண்ட் ட்ரையல், டிவிஷன், ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். அதாவது என்னென்னா இந்த டேர்மை ஃபஸ்ட்டு ஹிட் அண்ட் ட்ரையல், அதாவது இதோட ஃபேக்டர் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸோட வேல்யூ நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். இது போட்டிங்கன்னா எந்த வேல்யூ போடுறீங்களோ போடும்போது அந்த பாலினாமியலுடைய வேல்யூ 0வாக வரும்ல, அப்போ அது வந்து ஃபேக்டர்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா we should assume, let me assume எக்ஸோட வேல்யூ 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த பாலினாமியலையும் let p of x is equal to this polynomial I am assuming it. இப்போ p of 1 கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? 1 cube minus 23 into 1 square plus 142 into 1 minus 120 இருக்கு. இதை நம்ம simplify பண்ணுறோன்னா 1 minus 23 plus 142 minus 120 அப்படின்னு இருக்கா? 1 minus 23 is minus 22, minus 22 minus 120 is minus 142 plus 142, that is equal to 0ன்னு வருதா? ஸோ p of 1 வந்து எனக்கு 0ன்னு வருது. ஸோ ஒரு பாலினாமியல் உடைய வேல்யூ வந்து 0ன்னு வருது. எதை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 0ன்னு வருது? 1 சப்ஸ்டியூட் பண்ணா. அப்போ என்னால் என்ன சொல்ல முடியும்? x minus 1 is a factor of this numberன்னு என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா? பட் இதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்காது, இதுக்கு வந்து 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். எப்படி 3 ஃபேக்டர் இருக்கும்னா, இந்த இட்ஸ் அ கியூபிக் பாலினாமியல், டிகிரி 3 இருக்கு இல்லையா? டிகிரி அதாவது கியூபிக் பாலினாமியலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது அதோட டிகிரி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதுக்கு இருக்கும். இது வந்து அவனோட டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இட்ஸ் அ கியூபிக் பாலினாமியல், ஸோ 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வேல்யூஸ் நீங்களாக அசியூம் பண்ணி அதுக்கு 0 வருதான்னு செக் பண்ணுறது அப்படிங்கிறது டைம் கன்சியூமிங். ஸோ ஒரே ஒரு ஃபேக்டரை இந்த மாதிரி ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தடில் ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால் டிவிஷன். இந்த கொடுத்துருக்கிற நம்பரை கொடுத்துருக்கிற பாலினாமியலை இந்த x minus 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். x cube, sorry I'll write it here, okay? என்ன இருக்கு? x cube minus 23x square plus 142x minus 120 by x minus 1 அப்படின்னு பண்ணுறேன். இது எப்படி பண்ணணும்னா இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணணும். x cube by x எவ்வளவு? x square, ரைட்டா? இப்போ இந்த x ஸ்கொயரை x minus 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். x square into x எவ்வளவு? x cube. x square into minus 1 எவ்வளவு? minus x square. ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். டிவிஷன்னால என்னது? we will subtract it, right? ஸோ இது கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் ஆகிடும். ஸோ minus 22x square. அடுத்த டேர்மை வெளியில் எடுங்க. ப்ளஸ் 142x. அகெயின் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணோம். minus 22x square by x அப்படிங்கிறது என்னது? minus 22x வருமா? ஓகேங்களா? minus 22x square by x is minus 22x. அகெயின் இந்த minus 22xஐ x minus 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ என்ன ஆகும்? minus 22x square ப்ளஸ் 22x அப்படிங்கிற மாதிரி வரும். அகெயின் இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். this will get cancel. 142 minus 22 அப்படிங்கிறது என்னது? 120x minus 120ன்னு வரும். கரெக்டா? இப்போ இந்த 120x by x என்னது? 120. ஸோ ப்ளஸ் 120. இந்த ப்ளஸ் 120யை திருப்பி x minus 1ஓட மல்டிப்ளை பண்ணும். 120 into x minus 1 is 120x minus 120 வரும். இதை அகெயின் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா everything will get cancel and we will get the remainder as 0 அப்படிங்கிற ரிமைண்டர் வரும். அப்போது நமக்கு இங்கே ஒன்று வந்திருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் பண்ணதுக்கப்புறமா இது எப்படி எழுதணும்னா x minus 1, இந்த x minus 1 நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறது இன்டூ x ஸ்கொயர் மைனஸ் 22x ப்ளஸ் 120 ஆர் த ஃபேக்டர்ஸ்ன்னு எழுதிக்கணும். அகெயின் இந்த இது இருக்கு இல்லையா? இதில் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணி ரிமைனிங் 2 ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். இது எப்படி பண்ணலாம்? நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ண. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? இஸ் 120. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ 120 அப்படியே வச்சுக்கலாம். 120 into 1 or 120. இங்கே என்ன இருக்குது? minus 22 இருக்குது. ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 120 வரணும். 2 நம்பரை ஆடோ சப்ட்ராக்ட் பண்ணாலும் எனக்கு minus 22 வரணும். எப்படி வரும்? 11 12s are 22. சாரி 10
yes, 12 tens are 120, right? 12 tens are 120. இங்க minus 22 வரணுமா? So minus 12 minus 10 is minus 22 minus 12 into minus 10 is plus 120 So இதோட factors என்னதுன்னா minus 12 minus 10 minus 12 into minus 10 is minus 22 minus 12 into minus 10 is plus 120 so இதை எப்படி divide பண்ணிக்கணும்னா x square minus 12x minus 10x plus 120 so இதில் காமனா இருக்கிறது என்னது x so x minus 12 இதில் காமனா இருக்கிறது என்னது minus 10 அப்படிங்கிறத நான் காமனா எடுத்துக்கலாமா so that will become x minus 12 so x minus 10 into x minus 12 already நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற factor என்னது x minus 1 so these are all the factors of this number அப்படினு சொல்லலாம் பட் இது நீங்க ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட்ல கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 1 போட்டு பார்க்கலாம் -1 போட்டு பார்க்கலாம் 0 போட்டு பார்க்கலாம் 2 3 4 5 6 இங்க உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் என்ன வந்திருக்கு -10 -12 வந்திருக்கு சோ 10 வரைக்கும் நீங்க இந்த மாதிரி கெஸ் வர்க்லயே நீங்க போயிட்டே இருக்க முடியாது சோ அதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் தான் இது சோ யூசிங் ஃபேக்டர் தியரம் அப்படினு சொல்றாங்கன்னா 3 ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஹிட் அண்ட் ட்ரையல் ஏதாவது ஒரு நம்பர் -1 எடுத்து பாருங்க +1 எடுத்து பாருங்க 0 போட்டு பாருங்க 0 போட வேண்டாம் 2 போடுங்க -2 போடுங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த பாலினாமியலோட வேல்யூ 0 வருதோ அதுதான் அதோட ஃபேக்டர் ஓகேங்களா அந்த ஃபேக்டரை ஒரு ஃபேக்டர் எடுத்துப்பீங்களா அதை இந்த நம்பரால டிவைட் பண்ணி you will get ஒரு quadratic equation மாதிரி ஒரு quadratic polynomial அதை again splitting the middle term வச்சு பண்ணீங்கன்னா you will get the three factors easily ஓகேங்களா fine next algebraic identities குள்ள போகலாம் இத லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர் polynomial இதுதான் இதுல இருக்கிற algebraic identities இத நீங்க கண்டிப்பாவே இதுல இருக்கிற இந்த 10 இதையும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் பட் இத மனப்பாடம் பண்றதுங்கறத விட மூணு வகையா நீங்க இத group பண்ணிக்கலாம் so that will be easy அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி x plus y the whole square x minus y the whole square x square இத வந்து ஒரு குரூப்பா வச்சுக்கோங்க 3 வேரியபிள்ஸ் வரதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டே ஃபார்முலா தான் இத வந்து இந்த மாதிரி தனியா குரூப் பண்ணிக்கோங்க x plus y plus z the whole square x cube plus y cube plus z cube minus 3xy square இத வந்து தனியா படிச்சுக்கோங்க and then x plus y the whole cube x minus y cube இத இந்த மாதிரி தனியா குரூப் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த மாதிரி படிக்கும்போது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னதுன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி 3 வேரியபிள்ஸ் இருக்குறதுல ரெண்டே ஃபார்முலா தான் x plus y plus z the whole square க்கும் x cube plus y cube plus z cube minus 3yc க்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு பட் இந்த ஃபார்முலால இருந்து நீங்க இன்னொரு ஃபார்முலாவை ரீரைட் பண்ணிக்கலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா x square plus y square plus z square கேட்டாலும் நீங்க இத வச்சே பண்ண முடியும் x square plus y square plus z squareங்கிறது என்னவா இருக்கும் x plus y plus z the whole square அதாவது இத ரைட் ஹேண்ட் சைடுலயே வெச்சுக்கோங்க இங்க இருக்குறத லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போனீங்கன்னா இது எல்லாமே மைனஸ் ஆயிடுமா சோ minus of 2 into xy plus yz plus zx so இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை இதில இருந்து நீங்க டிரைவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதில இருந்து வாங்களே x plus y cube க்கு ஒரு ஃபார்முலா x minus y cube க்கு ஒரு ஃபார்முலா x cube plus y cube க்கு ஒரு ஃபார்முலா x cube minus y cube க்கு ஒரு ஃபார்முலா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம x cube plus y cube க்கு ஒரு ஃபார்முலாவை எடுக்க முடியும் x cube plus y cube எப்படி எழுதலாம் x plus இத ரைட் ஹேண்ட் சைடுலயே வெச்சுக்கோங்க இந்த இத லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா இது மைனஸ் ஆயிடுமா x plus y the whole cube minus 3xy into x plus y இந்த மாதிரி எழுதிக்கலாம் அதே மாதிரி இந்த x cube minus y cube க்கும் x cube minus y cube is equal to x minus y the whole cube x minus y the whole cube இந்த minus left hand side போயிடுச்சுன்னா plus ஆயிடும் plus 3xy into x plus y so இந்த மாதிரி இது ரீரைட் பண்ணிக்கலாம் இதுல எந்த ஃபார்முலாஸ் வேணாலும் எதுக்கு வேணாலும் நமக்கு யூஸ் ஆகலாம் ஓகேங்களா so இத பேசிக்கா you may take a screenshot ஏதாவது கூட எடுத்து வெச்சுக்கோங்க it will be useful for you next factorize this one அப்படினு சொல்றாங்க so இந்த மாதிரி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச algebraic identitiesல ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா ஏதாவது இதல அப்ளை பண்ண முடியுதா அப்படிங்கறத பார்க்கணும் இங்க 8x cube 27y cube ன்னு இருக்கு 8x cube நான் 2x the whole cube அப்படிங்கற மாதிரி எழுதிக்கலாம் கரெக்ட்டா இத நான் 3y the whole cube அப்படிங்கற மாதிரி எழுதிக்கலாம் பட் இதோட ஃபார்முலா பாருங்க இங்க என்ன இருக்கு இது வந்து எதோட ஃபார்முலாவா இருக்கும் அப்படிங்கற மாதிரி பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி x plus y the whole cube is equal to x cube plus y cube plus 3xy into x plus y ன்னு இருக்கு ஆர் இத உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கனா 3x square y plus 3xy square ன்னு இருக்கும் அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க x ஓட வேல்யூ வந்துட்டு 2x
ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 3y. பட் ஸோ இப்போ இதில் என்ன ஃபார்முலா அப்ளை ஆகும்னா 2x ப்ளஸ் 3y த ஹோல் கியூப் அப்படிங்கிறது தான் இதோட ஃபேக்டர்ஸ். அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இதோடைய ஃபேக்டர்ஸ். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 2x கியூப். இதோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் கியூப் உடைய ஃபார்முலா என்னது? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ஒய், ஓகே ஜஸ்ட் அ மினிட், ப்ளஸ் 3xy ஸ்கொயர். இதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get exactly this equation. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது 2x plus 3y the whole cube or 2x plus 3y into 2x plus 3y into 2x plus 3y. இதுதான் இதோடைய ஃபேக்டர்ஸ். நம்ம அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டிஸ் ஏதாவது அப்ளை பண்ண முடியுதுன்னா அதை வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், 4x, அதாவது மூணு வேரியபிள்ஸ் வந்திருக்கு, எக்ஸ் ஒய் ஜி அப்படின்னு 3 வேரியபிள் வந்திருக்கனால நமக்கு இருக்கிறதே ரெண்டு ஃபார்முலா தான். அதில் ஏதாவது ஒன்று அப்ளை ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். 3 வேரியபிள் இருக்கிறது என்னது? இந்த குரூப். ஓகேங்களா, இங்கே பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் 2xyனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜி த ஹோல் ஸ்கொயரா? ஸோ அதை இதில் போட முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது எதோட ஸ்கொயர்? 2x உடைய ஹோல் ஸ்கொயர். ஸோ 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இதை எழுதலாமா? அப்படின்னு எழுதலாமான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் அ மினிட். 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜின்னு நம்ம டேரெக்டாக எழுத முடியாது. ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் 4xy மைனஸ் 2yz ப்ளஸ் 4xzன்னு இருக்குது. அப்போது மைனஸ் 4xyன்னு இருக்குன்னா அப்போது ஒரு 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் யூ ஆர் கெட்டிங் இட் அஸ் நமக்கு என்ன வருது? மைனஸில் வருதுன்னா அப்போ மேபி இது 2x மைனஸ் ஒய் 2x மைனஸ் ஒய் மைனஸ் ஜியாக இருக்குமா? ஓகே, இந்த மாதிரி இருக்கும். 2x மைனஸ் ஒய் மைனஸ் ஜி த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ 2x த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது 4x ஸ்கொயர், மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான், மைனஸ் ஜி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் தான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட் அஸ் மைனஸ் 4xy. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா மேபி மைனஸ் 2yz இருக்கு இல்லையா? திங்க் அப்போ மைனஸ் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் ஜி இருக்கும்னு நினைக்கிறேன். மைனஸ் 2 நோ கைஸ், மைனஸ் 2 ப்ளஸ் ஒய் minus z the whole square. So இதே multiply பண்ணிங்கன்னா you will get it as minus 2xy. இதே multiply பண்ணிங்கன்னா you will get it as minus 2xz. இதே multiply பண்ணிங்கன்னா you will get it as 4xz. So 2x minus y plus z the whole square. அந்த மாதிரி you should put it. Minus 2x minus y plus z the whole square. இதுதான் இதோடைய factors. Next one. இப்போ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. x by y plus y by x is equal to minus 1 where xy is not equal to 0, then the value of x cube minus y cube என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா we should simplify it. என்ன கொடுத்துருக்காங்க? x by y plus y by x is equal to minus 1 இருக்கா? இதை எப்படி simplify பண்ணலாம்? just take the LCM. LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இதுவும் மல்டிப்ளை ஆகும், இதுவும் மல்டிப்ளை ஆகும். ஸோ that will become x square plus y square by xy is equal to minus 1 வருமா? இதை எப்படி எழுதலாம்? இதை இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா equal to minus xy வரும், or else x square plus y square plus xy is equal to 0 வருமா? இதை இந்த மாதிரி இதை சிம்பிளிஃபை கொடுத்துருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. x cube minus y cube உடைய ஃபார்முலா என்னது? What is the formula of x cube minus y cube? x minus y into x square plus xy plus y square. Excuse me. Plus y square. இங்கே x square plus y square plus xy உடைய என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? So x minus y into 0 is 0. So x cube minus y cube உடைய வேல்யூ என்னது? 0 is the answer. ஓகேங்களா? கொடுத்துருக்கிற ஃபார்முலாஸை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி சம்ஸ் வந்து when you practice a lot, நீங்கள் நிறைய சம்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஈஸியாக வரும். ஓகேயா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒரு 1 minute இதோட பாலினாமியல்ஸ் சாப்டர் முடியுது. லெட் அஸ் டேக் ஒரு 1 minute பிரேக் எடுத்துக்கலாம். 1 minute பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஒரு 1 minute பிரேக் எடுத்துக்கோங்க. ஃபைன்.
ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு லைவில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இதை ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுதா, எப்படி எப்படி ரிவைஸ் பண்ணணும், என்னென்ன இருக்குது, அதுக்கு கீழே என்னென்ன கேட்கலாம், பிகாஸ் என்ன வேணாலும் கேட்கலாம், பட் ஃபியூவாக இதில் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது எல்லாமே புரிஞ்சிட்ருக்கா, ஹவு இட்ஸ் கோயிங் அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் செக்ஷனில் யூ கேன் மென்ஷன் இட். ஓகே, okay, so let me move on to the next chapter guys. Okay, இப்போ நம்ம போகிறது வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரிக்குள்ளே போகலாம். இட்ஸ் அ வெரி ஈஸி சாப்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இன்ட்ரடக்ஷன், கார்ட்டீசியன் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம மெயினாக இதில் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஸோ கார்ட்டீசியன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நம்ம வந்து ரெண்டு நம்பர் லைன் எடுக்கிறோம். ஒரு நம்பர் லைன் வந்து ஹாரிசான்டலாக இருக்கும், ஒரு நம்பர் லைன் வந்து வேர்ட்டிக்கலாக இருக்கும். அது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஒரு 0 அப்படிங்கிறதுல இன்டர்செக்ட் ஆவாங்க. இது மொத்தத்தையும் தான் நம்ம கார்ட்டீசியன் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ஹாரிசான்டல் லைன் பேரை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், வேர்ட்டிக்கல் லைனை வந்துட்டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ரெண்டு பேரும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை வந்து நம்ம ஆரிஜின் 0 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக இந்த பாயிண்ட்டை ஓன்னு சொல்லுவோம், இதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இதை எக்ஸ் டேஷ்ன்னு வச்சுப்போம். தட் இஸ் இட்ஸ் நெகட்டிவ் டைரக்ஷனுங்கிறத மென்ஷன் பண்ண. இதை ஒய்ன்னு வச்சுப்போம், இதை ஒய் பார்னு வச்சுப்போம். அண்ட் இட்ஸ் அ நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சுப்போம். ஓஎக்ஸ் இருக்கு இல்லையா, ஓஎக்ஸும் ஓஒய்யும் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், ஓஎக்ஸ் பாரும் ஓஒய் பாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஓகே, நான் ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நேம் ஆஃப் த ஹாரிசான்டல் லைன் இன் த கார்ட்டீசியன் பிளேன் which determines the position of the point is called x axis, right? It's a basic question. Sometimes நமக்கு லக் இருந்ததுன்னா இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் you may get. நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கார்ட்டீசியன் பிளேனை 4 செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்ம குவாட்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்சிஸ் வந்து 4 பார்ட்ஸாக டிவைட் ஆகிறதான் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 1/4 ஆஃப் த பார்ட்டை வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே எக்ஸ் வேல்யூவும் பாசிட்டிவில் தான் இருக்கும், ஒய் வேல்யூவும் பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கிற எக்ஸ், அதாவது திஸ் இஸ் எக்ஸ் வேல்யூ, ரைட்? ஸோ அது மைனஸில் இருக்கும், இது ப்ளஸில் இருக்கும். ஸோ மைனஸ் ப்ளஸ். தேர்ட் குவாட்ரண்ட் எடுத்திங்கன்னா எக்ஸோட வேல்யூவும் மைனஸில் தான் இருக்கும், ஒய்யோட வேல்யூவும் மைனஸில் தான் இருக்கும். ஸோ போத் ஆர் நெகட்டிவ். ஃபோர்த்து குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், ஒய்யோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ். ஓகேங்களா, இதுதான் குவாட்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னா, the section formed by the horizontal and vertical lines determining the position of the point in the Cartesian plane is called. Okay, the section formed by the horizontal and the vertical line determine the position of the point. ஒரு point ஓட position determine பண்றதுக்காக form பண்ண section பேர் என்னதுன்னா, that is called as quadrants. Next, if x is less than 0 and y is x is greater than 0 and y is less than 0 னா xy எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகும்னு கேட்குறாங்க. x greater than 0 அப்படின்னா x is positive, y less than 0 அப்படின்னா y is negative. ஸோ ப்ளஸும் மைனஸும் சேர்ந்ததுன்னா எந்த குவாட்ரண்ட்டு, ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்ததுன்னா இட்ஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் they will ask. நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட். கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 1, இது 2 3, இது வந்து 1 2 3 இந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ பாயிண்ட் 1,3 பிளாட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம மார்க் பண்ணுறது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், செகண்ட் ஒன் மார்க் பண்ணுறது வந்து ஒய் கோஆர்டினேட். 1,3 அப்படின்னா 1 ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், அடுத்தது 3. ஸோ திஸ் பாயிண்ட் வில் பி 1,3. இந்த மாதிரி இதை தான் வந்து நம்ம கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் கோஆர்டினேட் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இட்ஸ் மார்க்டு பை ட்ராயிங் பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ். அதாவது இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 1, ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ்லேருந்து நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 1 யூனிட்டாக இருக்கும், கரெக்டாக? அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து என்னவா இருக்கும், இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து
இது வந்து y கோஆர்டினேட்டாக இருக்கும். புரியுதுங்களா? திஸ் இஸ் y கோஆர்டினேட் அண்ட் y ஆக்சிஸ்லேருந்து நான் எடுத்துகிட்டு வர பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் x கோஆர்டினேட். ஸோ x கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் இஸ் மார்க்டு பை drawing perpendicular from the y axis and y coordinate is marked by drawing perpendicular distance from the x axis. So அந்த x coordinate பேரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்சிஸான்னு சொல்லுவோம். y coordinate பேரை வந்து ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஜென்ரலாக நம்ம எழுதும்போது ஃபஸ்ட்டு x coordinate எழுதிப்போம், அடுத்தது y coordinate எழுதிப்போம். ஸோ x, y அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் வருங்கிறத பார்ப்போம். இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் 0, -6 அப்படின்னா அது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 0, -6 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது எந்த குவாட்ரண்ட்டில் எதில் லை ஆகிருக்கும்னு கேட்குறாங்க. 0 எக்ஸோட வேல்யூ வந்து 0ங்கிறோம். ஸோ 0னா இந்த லைனில் எங்கே வேணால் வரும். -6 அப்படிங்கிறாங்க. ஸோ -6 அப்படின்னா இது -1 இது -2 இந்த இடத்துல வரும். ஸோ 0, -6 அப்படிங்கிறது இந்த இடத்துல 0, -6 மார்க் பண்ணுவோம். அப்போ இது எந்த ஆக்சிஸில் வந்திருக்கு? எக்ஸ் ஆக்சிஸில் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன ஆன்சர்? எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் த ஆன்சர். இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆர் -5, 4னா இது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகும்னு கேட்குறாங்க. -5ங்கிறது இந்த இடத்துல வரும், 4 அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். ஸோ இட் லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3மே பார்த்தீங்கன்னா இது 2 பாசிட்டிவ், இது 2 நெகட்டிவ், இது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ 3மே ஒவ்வொரு குவாட்ரண்ட்டில் தான் லை ஆகும். ஸோ இட் டூ நாட் லை இன் த சேம் குவாட்ரண்ட். அடுத்தது x coordinate of the point is 0, then the point lies in அப்படின்னு கேட்குறாங்க. இது x coordinate of the point is 0 அப்படின்னா இப்போது x, y அப்படின்னு ஒரு கோஆர்டினேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் x coordinate வந்து 0வாக இருக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0, சம் வேல்யூன்னு வரப்போகுது. 0, yங்கிறது 5ஆக இருக்கலாம், 0, 6ஆக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ 0, சம்திங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது எதில் லை ஆகும்? இப்போ இங்கேயே நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, 0, -6 இட் லை இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் த ஆன்சர். அப்சிஸா ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்சிஸா ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் இந்த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்சிஸானா என்னது? எக்ஸ் கோஆர்டினேட், ரைட்? ஸோ ஒய் ஆக்சிஸில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்னது? இது 1, இது 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த பாயிண்ட்டை என்னன்னு சொல்லுவோன்னா இந்த பாயிண்ட் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் இதை கோஆர்டினேட்டு நான் மார்க் பண்ணுறேன். ஒய் ஆக்சிஸில் மார்க்கிங்க கோஆர்டினேட். அப்போது இந்த வேல்யூ அப்படிங்கிறது இது வந்து நான் 0, 2ன்னு சொல்லுவேனா? கரெக்டாக? அப்போது அப்சிஸா ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் நான் எந்த பாயிண்ட் வேணாலும் மார்க் பண்ணாலும் அதில் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0வாக இருக்குமா? தட் மீன்ஸ் அப்சிஸா இஸ் 0, ரைட்? ஸோ அப்சிஸா ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ் இஸ் 0 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இதில் கேட்பாங்க. நெக்ஸ்ட், the point other than origin for which abscissa is equal to ordinate will lie in the quadrant அப்படின்னு கேட்குறாங்க. பாயிண்ட் அதர் தேன் ஆரிஜின், ஆரிஜினை தவிர, ஆரிஜின்ங்கிறது என்னது? 0, 0. அப்சிஸா இஸ் ஈக்குவல் டு கோஆர்டினேட் அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் ஈக்குவல் டு ஒய் கோஆர்டினேட் அப்படின்னா 1, 1 ஆர் -1, 1 சம்திங் லைக் தட். இப்போ 1, 1 அப்படிங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகும்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில். -1, -1 அப்படிங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகும்? தேர்ட் குவாட்ரண்ட்டில். ஸோ எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸோ இட் வில் லை இன் த ஃபஸ்ட் ஆர் தேர்ட் குவாட்ரண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரைட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் மார்க்ட் ஆன் த ஆக்சஸ். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஏ அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் அப்படின்னா ஏங்கிறது என்னவா இருக்கும்? 4, 0வாக இருக்கும். இது வந்து என்னது? 0, 3. சிங்கிறது என்னது? -5, 0. டிங்கிறது என்னது? 0, -4. இந்த மாதிரி இதோட கோஆர்டினேட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. இவ்வளோதான் கைஸ், கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அப்படிங்கிறது லைக் இவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ளே போகலாம். லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன, அதோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நம்ம லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ஒன்று போடுறோன்னா அதை தான் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, லீனியர் பாலினாமியல்னால் என்னென்னு பார்த்தோம்?
அதாவது ஒரு பாலினாமியல் இருக்குன்னா அதோட டிகிரி வந்து 1 இருந்ததுன்னா நம்ம அதை லீனியர் பாலினாமியல்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் இதோட லீனியர் ஈக்குவேஷன்னாலும் அதுதான். அதோட ஹையஸ்ட் பவர் வந்து 1 இருந்ததுன்னா அதை நம்ம லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் அப்படிங்கிறத நம்ம போன இயரே நீங்கள் படிச்சிருப்பீங்க. 8th 6th 7th 8th யூ வுட் ஹவ் ஸ்டடிட். அதாவது ஒரே ஒரு வேரியபிள் வரும், எக்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. இப்போ 2x + 5 = 0 அப்படின்னு இருக்குன்னா 2x = -5, x = -5. பட் இதை தாண்டி இதுக்கு சொல்யூஷன் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஸோ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். பட் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறது வந்து லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் தான். x plus y is equal to 175 அப்படின்னு இருக்குன்னா you are having 2 variables x and y. இந்த மாதிரி 2 variables இருக்கு அப்படின்னா அதுக்கு will be having infinitely many solutions. ஓகேங்களா? ஒரு சொல்யூஷன்ங்கிறதுல நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 174 இருக்கலாம், ஒய்யோட வேல்யூ 1 இருக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ 174 + 1 is 175. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 1 இருக்கலாம், ஒய்யோட வேல்யூ 174 இருக்கலாம். எக்ஸோட வேல்யூ 2 இருக்கலாம், ஒய்யோட வேல்யூ 173 இருக்கலாம். இந்த மாதிரி n number of possibilities. So linear equation in 2 variables we will be having infinitely many solutions. ஓகேங்களா? and linear equation in 2 variables உடைய general form என்னதுன்னா இதுதான் general form, ax plus by plus c = 0. so linear equation 2 variables வந்து general formatல எழுத சொல்றாங்க அப்படினாலே நீங்க இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும்னா x plus y minus 175 = 0. இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னதுன்னா அதுதான் a, y ஓட ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், லீனியர் ஈக்குவேஷன் ஹேஸ் எவ்வளோ சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது லீனியர் ஈக்குவேஷன் 1 வேரியபிளா 2 வேரியபிளா? லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இதுக்கு எவ்வளோ சொல்யூஷன் இருக்கும்? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் ஏபிசியை வந்து உங்களுக்கு என்னங்கிறது எழுத சொல்லுவாங்க அண்ட் எக்ஸ்பிரஸ் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர் லீனியர் ஈக்குவேஷன்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர் லீனியர் ஈக்குவேஷனோட ஃபார்ம் என்னது? இதுதான் ஃபார்ம். அப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 2x plus 5y minus 5 = 0. x அப்படி ஏங்கிறது என்னது? x ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ a is equal to 2. bங்கிறது என்னது? y ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ b is equal to 5. c is equal to -5. இந்த மாதிரி எழுதிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். இது வந்து ப்ராப்பர் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இதில் ஏங்கிறது என்னது? x ஓட கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் 1. bங்கிறது என்னது? y உடைய கோஎஃபிஷியன்ட். வாட் இஸ் y ஓட கோஎஃபிஷியன்ட் என்னங்கிறது என்னது? இந்த இடத்துல -1/5 y அப்படிங்கிறத தனியாக வச்சுக்கோங்க. y ஓட எதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க? -1/5 மல்டிப்ளை பண்ணுறதுனால தானே -1/5 yன்னு வந்திருக்கு. ஸோ bங்கிறது -1/5. c is equal to -10. ஓகேங்களா? ஃபைன். இதுதான். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை 2x - 4 = 0ன்னு எழுதலாம். ஏங்கிறது என்னது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். பிங்கிறது என்னது? ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஒய்ங்கிறதே இல்லை. அப்போ b is equal to 0. சிங்கிறது என்னது? -4. இந்த மாதிரி நம்ம இதை மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின் வாங்கல, x - 9 is equal to √3y வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணலாம்? இதை x minus of √3y minus 9 = 0. இது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டா இது மைனஸ் சைன் வந்துருமா? ஸோ ஏயோட வேல்யூ என்னது? 1. பியோட வேல்யூ என்னது? -√3. சியோட வேல்யூ என்னது? -9. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? திஸ் ஒன் இஸ் த ஆன்சர். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். The cost of the mango is twice the cost of the apple. Write the linear equation in 2 variable to represent the statement அப்படின்னு கேட்பாங்க. இவங்களே கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் த மேங்கோவை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்பிளை வந்து ஒய்ன்னு அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் த மேங்கோ இஸ் ட்வைஸ் த காஸ்ட் ஆஃப் த ஆப்பிள்னு என்னது? காஸ்ட் ஆஃப் த மேங்கோ அப்படிங்கிறது எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த காஸ்ட் ஆஃப் த ஆப்பிள்னா 2y. ஸோ இதை நம்ம ப்ராப்பர் லீனியர் ஈக்குவேஷனாக ரெப்ரசென்ட் பண்ணணும்னா என்னது? ax plus by plus c = 0 ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா x - 2y = 0. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர் லீனியர் ஈக்குவேஷன். இதில் ஏயோட வேல்யூ என்னது? 1. பியோட வேல்யூ என்னது? -2. சியோட வேல்யூ என்னது? 0. ஓகேயா? அடுத்தது நெக்ஸ்ட் இஸ்
சொல்யூஷன் ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள். இந்த லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிளுடைய சொல்யூஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இட்ஸ் ஜஸ்ட் தியரி. நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆஃப் 2x + 3y = 12 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. இப்போ 2x + 3y இருக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ 2 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸோட வேல்யூ 2 போடுறீங்கன்னா இது என்ன ஆகிடுது? 2 × 2 4ன்னு ஆகிடுது. அப்போ 3யோட 4 + என்னது 12, 4 + 8 is 12. ஸோ 3 × something 8ன்னு வராது. ஸோ எக்ஸோட வேல்யூவை 1ன்னு எடுத்துக்கிறேன். 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 2 + ஆரல்ஸ் எனக்கு இந்த 3 இது வந்து 3யோட மல்டிப்ளாக இருக்கணும். ஸோ 3 × 3 is 9ன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் 3 × 2 is 6ன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒய்யோட வேல்யூ நான் 2ன்னு எடுக்கிறேன்னா அப்போது எக்ஸோட வேல்யூவும் எனக்கு நான் 2ன்னு தான் எடுத்தாகணும். அப்போ 2 × 2 is ஆர் எக்ஸோட வேல்யூ இஸ் 3ன்னு எடுத்தாகணும்னா எக்ஸோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 2 × 3 is 6 + 3 × 2 is 6. 6 + 6 is equal to 12. ஸோ இதோட சொல்யூஷன் வந்து என்னென்னு வரும்? 3,2 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சொல்யூஷன் வரும். இந்த மாதிரி யூனிக் சொல்யூஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. அடுத்தது சிம்பிள் டிப் என்னதுன்னா எக்ஸோட வேல்யூ 0ன்னு ஒன்று எடுத்துக்கோங்க. இது செகண்ட் சொல்யூஷன். அடுத்தது ஒய்யோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கோங்க. இது தேர்டு சொல்யூஷன். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ 0ன்னு எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? 3y = 12. therefore y is equal to என்ன வரும்? y is equal to 4ன்னு வரும். அப்போது 0,4 அப்படிங்கிறது அடுத்த சொல்யூஷன். y = 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 2x is equal to 12. அப்போ x is equal to 12/2 that is 6ன்னு வரும். 12/2 = 6 அப்படின்னா 6,0 அப்படிங்கிறது அடுத்த சொல்யூஷன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு யூனிக் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருங்க. அடுத்தது எக்ஸோட வேல்யூ 0 போட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. ஒய்யோட வேல்யூ 0 போட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. அந்த மாதிரி ரேண்டமாக அடுத்தது சில நம்பர்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கண்டுபிடிக்கணும். இதுதான் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வே, சிம்பிள் வே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் x is equal to -7.5, y is equal to 4.2. இது வந்து எந்த லீனியர் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூவை -7.5ம் ஒய்யோட வேல்யூ 4.2ம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஈக்குவேஷன் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஈக்குவேஷனுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். -2 × -7.5 + 5 × 4.2 இது 15 வருமா? ப்ளஸ் 5 × 4.2னா 21 வரும். ஸோ 21 + 15 is equal to 36. வேறு எதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் ப்ராக்டிஸில் யூ ஷுட் இதுக்கு எல்லாத்துக்குமே சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஷுட் சால்வ் அண்ட் சூஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இதில் எதெல்லாம் இதோட சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் அகெயின் அப்படி தான். இந்த எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0ம் 2ம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி எது கரெக்ட் ஆன்சரோ யூ ஷுட் சூஸ் தட் அஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Point 34 lies on the graph of the equation 3y = kx + 7. Value of the k is இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேல்யூ ஆஃப் கே கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸோட வேல்யூ 3ன்னும் ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 4ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? 3 × 4 is equal to k × 3 + 7. 12 is equal to 3k + 7. 3k is equal to 12 minus 7. 3k is equal to 5. Therefore, k is equal to 5/3. இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் கொஸ்டினும் லீனியர் ஈக்குவேஷனில் கேட்பாங்க. அடுத்தது, திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்மோஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். Tax fare in a city is as follows. For the first kilometer, the fare is ₹10, and for the subsequent distance, it is ₹6 per kilometer. Taking the distance covered as x kilometer and the total fare as ₹y, write the linear equation for this information அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா, டிஸ்டன்ஸ் கவர்டை வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்க சொல்கிறாங்க, டோட்டல் ஃபேரை வந்துட்டு ஒய்ன்னு வச்சுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஃபேர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னா, ஃபஸ்ட்டு கிலோமீட்டருக்கு 10 ரூபாங்கிறாங்க, 10 ரூபா. அடுத்தது ஃபார் த சப்சீக்வெண்ட் டிஸ்டன்ஸ் இது 6 per kilometerங்கிறாங்க. ஸோ ரிமைனிங் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. பட் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ்க்கு நான் 10 ரூபா பே பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? x - 1 டிஸ்டன்ஸ் இருக்குமா? ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டருக்கு
எவ்வளோ ரூபான்னு சொல்கிறாங்க? 10 ரூபான்னு சொல்கிறாங்க. 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபானா ரிமைனிங் இருக்கிறதுக்கு நான் 6 ரூபா கொடுக்கணும். அது வந்து ஃபஸ்ட் இருக்கிற 1 கிலோமீட்டருக்கு இருக்கான ரூபாவை நான் மைனஸ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1, அதுக்கு எக்ஸ் மைனஸ் 1க்கு எவ்வளோ ரூபான்னு சொல்கிறாங்க? 6 rupeesன்னு சொல்கிறாங்க. ஸோ 6 into x minus 1, this is the equation. 10 plus 6x minus 6ன்னு எழுதணும். இதை ப்ராப்பர் லீனியர் ஈக்குவேஷனாக எழுதணும்னா எப்படி எழுதணும்? ax plus by plus c equal to 0 ஃபார்மேட்டில் எழுதணும். அப்போ 10 minus 6 அப்படிங்கிறது என்னது? 4. ஸோ 4 plus 6x. y is equal to 4 plus 6x. ஸோ இதை எப்படி எழுதலாம்? இதை வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுக்கோங்க. இதை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வாங்க. ஸோ 6x minus y plus 4 equal to 0. This is the linear equation. ஓகேங்களா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ இவ்வளோ தான் லீனியர் ஈக்குவேஷன் டைப்பில் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ளே போயிடலாம். அண்ட் திஸ் இஸ் த 5th சாப்டர். இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டேக் அண்ட் பிரேக் ஆஃப் ஒரு 1 minute எடுத்துக்கோங்க, பிரேக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் we can resume. ஓகே? ஓகே ஃபைன். ஸோ இன்னும் ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது. மேக்ஸிமம் நான் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் இந்த செஷன் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா? 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கிளியர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரிமைனிங் எல்லாருக்குமே புரியுதா அப்படிங்கிறதையும் போங்க. பிகாஸ் எக்ஸாக்டாக கிளியர் கான்செப்ட் எல்லாமே ரொம்ப மெதுவாக பொறுமையாக சொல்கிறதுக்கு நமக்கும் டைம் இல்லை. மேலால் தான் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஓகேங்களா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். இதெல்லாமே நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஓகே fine. So let me move on to the lines and angles. Lines and angles பொறுத்த வரைக்கும் நிறைய பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் என்னங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். அப்புறம் இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் என்ன, நான் இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் என்ன, பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது என்ன, லைன்ஸ் பேரலல் டு த சேம் லைன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஓகே நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் அ பாயிண்ட்? ஒரு டாட் வச்சுக்கிட்டா நம்ம அதை தான் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? நெக்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது என்னதுன்னா, லைன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணால் வி வில் கெட் அ லைன். அதுதான் நம்ம லைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லைன் அப்படிங்கிறத நம்ம 2 டைரக்ஷனில் எந்த சைடு வேணாலும் வி கேன் எக்ஸ்டெண்ட் இட் இன்டெஃபினெட்லி. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 ஆரோஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா வி கேன் எக்ஸ்டெண்ட் இட் இன்டெஃபினெட்லி அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் அ லைன். ஓகே ரே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட் இன்டெஃபினெட்லி. அதை தான் நம்ம ரேன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா சன் ரே இருக்கு இல்லையா, சன்னுடைய ரேஸ் வந்து நம்ம ரேக்கு எக்ஸாம்பிள். சன்லேருந்து வேறு எல்லா இடத்துக்குமே இட் வில் கெட் ஸ்கேட்டர்ட், ரைட்? அதை தான் நம்ம ரேஸ் உடைய ஒரு எக்ஸாம்பிளாகவும் நம்ம சொல்லுவோம். ஸோ ரே அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ லைன் தட் இஸ் ஒன் எண்ட் பாயிண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஸ் இன் ஒன் டைரக்ஷன் வித்தவுட் எண்டிங். ஓகே நெக்ஸ்ட் இஸ் அ லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட் அப்படின்னா 2 சைடுமே ஃபிக்ஸடாக இருக்கும். அதை தான் நம்ம லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2 சைடுமே ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா லைன் செக்மெண்ட். 2 சைடுமே நம்ம இஷ்டத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னா அதை லைனுன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இன்னொரு சைடை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னா அதை ரேன்னு சொல்லுவோம். ஓகே நெக்ஸ்ட் கொலீனியர் பாயிண்ட், நான் கொலீனியர் பாயிண்ட் அப்படின்னா என்னதுன்னா, அதாவது இப்போ ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2-3 பாயிண்ட்ஸை நான் சேர்த்தேன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் என்னால் ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா அது பேரை வந்து நான் கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லுவேன்? கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு 2-3 லைன் 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நான் ஜாயின் பண்ணும்போது என்னால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ண முடியலைன்னா அதை வந்து நான் நான் கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதில் எதை வேணாலும் உங்களுக்கு டெஃபினேஷனாக கூட கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொலீனியர் அப்படின்னா 2-3 பாயிண்ட் ஒரே லைனில் லை ஆகுதுன்னா அது பேரை வந்து நம்ம கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2-3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது, பட் அதை நம்ம ஜாயின் பண்ணால் ஒரு சிங்கிள் லைனாக நமக்கு ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அதை நான் கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே
நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆங்கிள் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு ரெண்டு ரே வந்துட்டு ஒரே பாயிண்ட்லேருந்து ரெண்டு ரே வந்து போகுது அப்படின்னா இட் இஸ் ஃபார்மிங் அன் ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். இந்த இப்போ ஒரு பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ரெண்டு ரே வந்து நமக்கு போகுது ஓஏ ஓபின்னு. அப்போது ஒரு ஆங்கிள் இந்த இடத்துல ஒன்று ஃபார்ம் ஆகுதுல்ல, அது பேரை தான் நம்ம ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிளுடைய இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ரெண்டு சைடு ரெண்டு ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை நம்ம வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் 0 டிகிரி ஆங்கிள்னு சொல்லுவோம். 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்கிறத அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 90 டிகிரினா ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள்னா ஜஸ்ட் ரெஃபர் திஸ் ஸ்லைட் கைஸ் ஓகேங்களா. அண்ட் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், அட்ஜசன்ட் ஆங்கிள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா இப்போ ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளையும் ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்லுவோம், இந்த ஆங்கிளையும் ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி வருது அப்படின்னா அதை காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னா பக்கத்தில் இருக்கிற ஆங்கிள்ஸ், அட்ஜசன்ட் அப்படின்னா பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ஆங்கிள்ஸை வந்து நம்ம அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணோன்னா we will get 180 டிகிரி, அதை நம்ம சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Okay, next one. The measure of an angle if 7 times its complement is 10 degree less than the 3 times its supplement is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்னதுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன சொன்னேன், ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறத வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு என்னென்னா இந்த ஒன் ஆஃப் த ஆங்கிளை வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏங்கிறது என்னவாக இருக்கும் 90 டிகிரி மைனஸ் எக்ஸாக இருக்கும் ஓகேங்களா. இதுதான் நம்ம ஜென்ரலாக காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இந்த வேல்யூ ஓகேங்களா ஏ. சப்ளிமெண்ட் அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் எக்ஸ், எக்ஸ் இஸ் தட் ஆங்கிள் ஓகே. அப்போ இது எப்படி போடலாம், மெஷர் ஆஃப் அன் ஆங்கிள் இஃப் 7 times its complement is 10 degree less than the 3 times its supplement அப்படின்னு இருக்கு. 7 times its complement எப்படி ரெஃபர் பண்ணலாம், காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொன்னேன் 90 degree minus x, so 7 into 90 degree minus x is equal to 10 degree less than the 3 times its supplement. So 3 into 180 degree minus x minus 10. இதை simplify பண்ணா என்ன ஆகும், 90 into 7 எவ்வளவு 630 degree minus x is equal to 180 into 3 எவ்வளவு 18 into 3 is 10 3s are 35 40 right, minus x minus 10 degree. So 10 degree ன்னு போட்டுக்கோங்க. So 540 minus 10 என்னது 530 degree okay, 530 degree minus x ன்னு இருக்கு, இங்க 630 degree minus x அப்படின்னு இருக்கு ஓகே. ஓகே ஃபைன். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை 9 7s are 630. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன ஆகும் 630 minus 5 is 100 degree அப்படின்னு வருதா. 100 degree is equal to, think we are making a mistake somewhere. Measure of an angle if 7 times its complement, 7 into 90 degree minus x is 10 degree less than the 3 times its supplement அப்படின்னு வருது. So 10 minus of 3 into 180 degree okay fine. So 3 into 180 degree minus x ன்னு வரும். So இந்த மாதிரி we should substitute and find the answer ஓகேங்களா. இப்போ next one வாங்க, find the angle which is 4 times its complement is 10 degree less than the twice its complement இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த லைக் என்ன சொல்கிறது, ஜஸ்ட் யூஸ் திஸ் ஓகே, ஜஸ்ட் அ மினிட். இந்த இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே. இந்த இதை when you are simplifying it you will get the answer okay fine. next one, நெக்ஸ்ட்டு சில பேசிக்ஸ் இருக்குது. பைசெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு சைடை பைசெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த சைடை ரெண்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு ஆங்கிளை ரெண்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆங்கிள் 60 டிகிரி இருக்குன்னா அந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது அப்படின்னா அது 30 டிகிரியாக டிவைட் பண்ணுது, ஈக்குவலாக டிவைட் பண்ணுது அப்படிங்கிறது அதோட மீனிங். இப்போ ஓடி இஸ் அ பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் ஏஓசி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஏ, இது ஓ, இது சி. ஓடி இஸ் அ பைசெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
angle AOD is equal to angle DOC. It divides into equal halves அப்படிங்கிறது அதோடைய மீனிங். perpendicular அப்படின்னா ஒரு perpendicular line அப்படின்னா it makes an angle of 90 degree. அடுத்தது adjacent angle I already told you. ரெண்டு பக்கத்தில் இருக்கிற angles இதுவும் or else இதுவும் இந்த ஆங்கிளும் இதெல்லாம் தான் adjacent angles. linear pair of angle அப்படின்னா என்ன அர்த்தம்னா if two angles are the same vertex, அதாவது இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஆங்கிளுக்கு வந்துட்டு சேம் வேர்டெக்ஸ், இப்போ ஓ இதை தான் நம்ம வேர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், சேம் வேர்டெக்ஸ், ஒன் காமன் ஆர்ம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் ஒரு காமன் ஆர்ம்னா என்னது சைடு, ஒரு காமன் சைடு இருக்கும் அண்ட் ரெண்டு அன்காமன் சைடு இருக்கும், ஓஏ ஓபி அப்படிங்கிறது அன்காமன் சைடு. இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்னு சொல்லுவோம். அதாவது ஆங்கிள் ஏஓடியும் ஆங்கிள் பிஓடியும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா we will tell it as linear pair of angle. ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் ஆர்ம் இருக்கும், ரெண்டு அன்காமன் ஆர்ம் இருக்கும், ஒரு காமன் வேர்டெக்ஸ் இருக்கும், எல்லாத்தையுமே இது பக்கத்தில் இருக்கிற ஆங்கிள்ஸை வந்து நம்ம லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏஓடி ப்ளஸ் ஆங்கிள் பிஓடி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் vertically opposite angles I already told you. இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் இருக்கு, இது ரெண்டையும் நம்ம ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்படின்னா அதை vertically opposite angles அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதை தான் vertically opposite angle தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த தியரம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அந்த தியரமோட ப்ரூஃபை வந்து கண்டிப்பாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு தியரம் அப்படிங்கிறதெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் vertically opposite angles theorem is very important. Okay, next intersecting lines and non-intersecting lines. ரெண்டு லைன்ஸ் வந்துட்டு when they cross each other, இந்த மாதிரி cross each otherனு நம்ம intersecting lines அப்படின்னு சொல்லுவோம். நான் இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகாது, பட் ரெண்டு லைன்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே சேமாக இருந்தது அப்படின்னா, அந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருந்ததுன்னா நம்ம அதை நான் இன்டர்செக்டிங் லைன் ஆர் பேரலல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இன்டர்செக்டிங் லைன்னா அவங்க ரெண்டு பேரும் கிராஸ் ஆகி ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறாங்கன்னா அது இன்டர்செக்டிங் லைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிராஸே ஆகாமல் ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்போவுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை பேரலல் லைன்ஸ் ஆர் நான் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் ஆக்சியம் அப்படின்னா என்ன, தியரம் அப்படின்னா என்னங்கிறதையும் யூ ஷுட் நோ. ஆக்சியம் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அன் யூனிவர்சல் ட்ரூத். அதுக்கு ப்ரூஃப் எதுவும் தேவையில்லை. இப்போ சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்னு சொல்கிறேன், அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? எதுவும் தேவையில்லை, பிகாஸ் சன் எப்போவுமே ஈஸ்டில் தான் ரைஸ் ஆகும். இட்ஸ் அன் ஆக்சியம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் எல்லாம் தேட வேண்டாம். ஸோ ஆக்சியம்னா அதுக்கு ப்ரூஃப் கிடையாது, தியரமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் இருக்கும். ஸோ இட்ஸ் அன் ஆக்சியம். If a ray stands on the line, the sum of two adjacent angles formed by that ray is 180 degree. So இந்த மாதிரி ஒரு ரே ஒரு லைனில் ஸ்டாண்ட் ஆகுதுன்னா இந்த ரெண்டு adjacent ஆங்கிளோடைய சம் வந்து 180 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. இப்போ ரெண்டு adjacent ஆங்கிளுடைய சம் வந்து 180 டிகிரி அப்படின்னா அதோட இந்த ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த இதை வந்து நான் லைன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இதுதான் ஓகேங்களா லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிளுடைய ஆக்சியம் அப்படிங்கிறது இதுதான். அடுத்தது vertically opposite angle theorem அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது, அதோட vertically opposite angles வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த பேசிக்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி சம்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். இந்த ஃபிகர் ABCDEF ஃபார் 3 லைன்ஸ் கன்கரண்ட் அட் O அப்படின்னா they are meeting at O அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேல்யூ ஆஃப் ஒய்யை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஓகேங்களா, இதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த ரெண்டு விஷயத்தையும் அப்ளை பண்ண போகிறோம். ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்? vertically opposite ஆங்கிளும் பார்த்தோம், லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆர் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது என்னது? இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற adjacent angles எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா we will get it as 180 degree, right? and vertically opposite angle அப்படிங்கிறது என்னது? இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல். ஸோ இந்த ஆங்கிள் will be equal to இந்த ஆங்கிளா? இந்த 5y will be equal to this angle, right? because இது ரெண்டும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ நான் இதை 5yன்னு எடுத்துக்கலாம், பிகாஸ் தே ஆர் vertically opposite angles. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 2y plus 5y plus 2y is equal to 180 degree. using what? எதை வச்சு எழுதுறீங்களோ அந்த ரீசனையும் you should definitely mention it.
linear pair axiom. So 2y plus 5y is 7y, 9y is equal to 180 degree, y is equal to 20 degree. This is the answer. அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதாவது 5y is equal to, அதாவது ஆங்கிள் BOF is equal to ஆங்கிள் EOA அப்படின்னு சொல்லுவீங்க. ரீசன் என்னதுன்னா vertically opposite angles. ஸோ 5y is equal to ஆங்கிள் EOA அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவீங்க. அடுத்தது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஷுட் மென்ஷன் ஆல் த ஆங்கிள்ஸ் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க, பிகாஸ் ஸ்டெப் மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். பட் நம்ம படித்த ரெண்டு விஷயம் தான், லீனியர் பேர் ஆக்சியம், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதை ரெண்டையும் அப்ளை பண்ணி சம்ஸ் கேட்பாங்க. வி ஷுட் யூஸ் இட் அண்ட் சால்வ் இட். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன். இந்த ஃபிகர் POQ is a line, the value of x is அப்படின்னு கேட்டிருக்காங்க. POQ is a line அப்படின்னா அதில் சம் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள் வந்து 180 டிகிரியா. ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், 40 டிகிரி ப்ளஸ் 4x ப்ளஸ் 3x is equal to 180 டிகிரி. 40 டிகிரி ப்ளஸ் 7x is equal to 180 டிகிரி. 7x is equal to 180 டிகிரி மைனஸ் 40 degree, that is equal to 140 degree. Therefore x is equal to என்ன வரும், x is equal to 140 by 7, x is equal to 20 degree. So 20 degree is the answer. Okay, so இந்த மாதிரி இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம யூஸ்வலாக நமக்கு இந்த லைக் எப்படி சொல்கிறது, உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா லீனியர் பேர் ஆக்சியம், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், இது ரெண்டு விஷயத்தை அப்ளை பண்ணி கொடுத்துருக்கிற சம்மை நம்மளால் கண்டிப்பாகவே சால்வ் பண்ண முடியும். ஓகே ஓகே இப்போ இந்த சம் பாயிண்ட்ஸ் AOB ஆர் கொலீனியர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. பாயிண்ட்ஸ் AOB ஆர் கொலீனியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, AOB ஆர் கொலீனியர்னா AOB இஸ் அ லைன்னு ப்ரூவ் பண்ணோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இது எல்லாத்தையும் சேர்த்தா 180 டிகிரி அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணோம். தட் மீன்ஸ் ஆங்கிள் AOD ப்ளஸ் ஆங்கிள் DOC ப்ளஸ் ஆங்கிள் COE ப்ளஸ் ஆங்கிள் EOB இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். OD இஸ் அ பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் AOCங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இதுவும் ஈக்குவல்னு அர்த்தமா, இது பைசெக்ட் பண்ணுதுன்னா இது ரெண்டே ஈக்குவல் ஆஃபாக டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி OE இஸ் அ பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் BOCங்கிறாங்க. BOCங்கிறது இந்த மொத்த ஆங்கிள், இதையும் இது ஈக்குவலாக டிவைட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு அர்த்தம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, OD இஸ் பெர்பெண்டிகுலர் டு OEங்கிறாங்க. OD இஸ் பெர்பெண்டிகுலர் டு OEனா இந்த மொத்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மொத்த ஆங்கிள் 90 டிகிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது 90 டிகிரி அப்படின்னா இதுவும் ஈக்குவல்னா அகெயின் இதை வச்சு யூ கேன் ப்ரூவ் இந்த மொத்த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் இட் அஸ் 180 டிகிரி. யூ கேன் ப்ரூவ் லைக் தட். ஓகேங்களா, நான் சும்மா ஒரு சம்மரி மாதிரி தான் கொடுத்துருக்கேன். யூ கேன் ரைட் இட் அ ஸ்டெப் and அதை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன், parallel line and transversal. parallel line என்ன சொன்னேன், ரெண்டு நான் இன்டர்செக்டிங் லைன், அதோட டிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துலையுமே டிஸ்டன்ஸ் ஷுட் பி சேம். அதை தான் நம்ம parallel லைன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு parallel லைன் அப்படின்னு இருக்குன்னா அந்த parallel லைனை ரெண்டையுமே கிராஸ் பண்ணி ஒரு லைன் போகுதுன்னா அதை தான் நம்ம transversal அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், transversal அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிரான்ஸ்வர்சல் ரெண்டு பேரலல் லைனுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு லைன் போகுதுன்னா அது போகும்போது நிறைய ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஆங்கிள்ஸ் பேரெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியில் இருக்கு இல்லையா, இந்த வெளியில் இருக்கிற ஆங்கிள்ஸ், இப்போ இந்த வெளியில் இருக்கிற ஆங்கிள், இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம்னா இதை 1 2ன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா, இதை 3 4ன்னு வச்சுக்கோங்க. இதை 5ன்னு வச்சுக்கலாம், இதை 6ன்னு வச்சுக்கலாம். இதெல்லாமே ஒரு ஆங்கிள் தானே, பிகாஸ் ரெண்டு ரே இன்டர்செக்ட் ஆகுதுனாலே வில் கெட் அ ஆங்கிள். ஸோ இந்த 1 2 7 8 நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவோம். 3 4 5 6 எல்லாமே இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேயா, இதை பேஸ் பண்ணி வி ஹாவ் சம் axioms இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். For transversal intersects two parallel line, then each pair of corresponding angles will be equal. corresponding angles அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, corresponding angles. So this is ABன்னு வச்சுக்கோங்க, இதை CDன்னு வச்சுக்கோங்க. லெட் மீ ஹாவ் திஸ் இஸ் EF. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னா என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸ்டீரியர் இந்த டாப்பில் இருக்கிற இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இதை 1ன்னு வச்சுக்கோங்க,
இதை 2ன்னு வச்சுக்கோங்க. angle 1 is equal to angle 2. அதே மாதிரி இந்த ரைட் டாப்பில் இருக்கிறதும் இந்த லைனுடைய ரைட் டாப்பில் இருக்கிறதும் ஈக்குவல். இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இந்த பாட்டம் லெஃப்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து மேபி லெட் மீ ஹேவ் இட் அஸ் 5, இதை லெட் மீ ஹேவ் இட் அஸ் 6, இதை 7ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பாட்டம் லெஃப்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இந்த பாட்டம் லெஃப்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் பேர் தான் என்னதுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இன்டீரியர் ஆங்கிள்ங்கிறது இங்கே உள்ளே இருக்கிறதா, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னால் இதுவும் அதாவது angle 5 is equal to angle 4 இருக்கும், angle 6 is equal to angle 2 இருக்கும். இது என்னன்னு சொல்லுவோம்னா alternate interior angle அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்டீரியர் ஆங்கிளா சப்ளிமெண்ட்ரின்னு நம்ம சொல்லணும். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு என்ன அர்த்தம்னா ஒரே சைடில் இருக்கிற 2 இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா you will get it as 180 degree. that is angle 2 plus angle 5 is equal to 180 degree. அதே மாதிரி angle 6 plus angle 4 is equal to 180 degree. இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். corresponding angles are equal, அடுத்தது alternate interior angles are equal, சேம் சைடில் இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணோன்னா it is 180 degree. ஓகேங்களா, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு அது டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி. இதெல்லாம் இருந்ததுன்னா லைக் 2 லைன் பேரலாக இருக்குன்னா இது 2 ஈக்குவல்னு சொல்லலாம். இல்லை இது ஏதாவது 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா அந்த 2 லைனும் பேரலல்னு நம்மளால் சொல்ல முடியும். இது லைக் என்ன சொல்கிறது, இது இந்த 2 லைனும் பேரலாக இருந்ததுன்னா இதெல்லாம் ஈக்குவல் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதில் அப்படியே கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. 2 கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னா அந்த 2 லைனும் பேரலல்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே ஃபைன். இதை பேஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த கிவன் ஃபிகர் ஏபி இஸ் பேரலல் டு, அதாவது இந்த ஏபி வந்து பேரலல் டு சிடி அப்படிங்கிறாங்க. பிஏஓ 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, ஓசிடி வந்து 110 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஏஓசி இது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to construct a line. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா EOF அப்படின்னு சொல்லிட்டு we are going to construct a line. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைனை வந்து ஐம் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட். அது வந்து ஏபிக்கும் சிடிக்கும் பேரலாக இருக்குங்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது 60 டிகிரியாக இருக்குது அப்படின்னா ஓஏபி, வாட் இஸ் ஓஏபி? ஸோ இது 60 டிகிரியாக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது என்னது, இது 60 டிகிரியாக இருக்குன்னா இந்த ஆங்கிளும் 60 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் சேர்த்திங்கன்னா 180 டிகிரியாக இருக்கும். கரெக்டாக இந்த ஆங்கிளும் சேர்த்திங்கன்னா 180 டிகிரியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் த ஆங்கிள் ஆஃப் ஏஓசி. ஓகே, ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது, ஜஸ்ட் ரெஃபர் இட். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம என்னென்ன அப்ளை பண்ணுவோம்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் வச்சு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளாக கண்டுபிடிப்போம். ஆங்கிள் இஓஏ, அதாவது இந்த 60 டிகிரி இருக்கு இல்லையா, இதுவும் 60 டிகிரியாக இருக்குமா, இதுவும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஓகேங்களா, ஸோ இது 60 டிகிரி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் இதுவும் ஆங்கிள் சிஓஎஃப், வாட் இஸ் ஆங்கிள் சி. நெக்ஸ்ட் இதுவும் எடுத்துக்க போகிறீங்க. இந்த 2 லைனும் பேரல்னா இதுவும் சேர்ந்தா 180 டிகிரியாக இருக்குமா, அப்போ இது 70 டிகிரியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த மொத்த ஆங்கிள் 180 டிகிரியாக இருக்குமா, ஸோ 60 டிகிரி ப்ளஸ் 70 டிகிரி ப்ளஸ் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா யூ வில் கெட் இட் அஸ் 50 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் ஆங்கிள் டிஜிஹெச் அப்படிங்கிறது என்னது, இதை கண்டுபிடிக்கணும். இப்போ 2 லைன் பேரலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குமா, ஓகேங்களா, இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிளுக்கு. ஸோ திஸ் வில் பி 133 டிகிரி. இப்போது இந்த ஆங்கிளும் சேர்ந்தா 180 டிகிரியாக இருக்குமா, ஸோ 180 டிகிரி மைனஸ் 133 டிகிரி அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், 47 டிகிரியாக இருக்கும். கரெக்டாக, ஸோ இந்த ஆங்கிள் வந்து 47 டிகிரியாக இருக்கும். இந்த ஆங்கிளும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருக்கா, இதுவும் வெர்டிக்கலி ஆப்போசிட். ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளவா இருக்கும், 47 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளையும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பேரலல் லைன்ஸில் என்னென்ன ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கோ அதை அப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வில் கெட் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, what is the smaller angle? If the two interior angles on the small side of the transversal and on the ratio of what is the smaller angle? What is the question? If the two interior angle on the same side of the transversal.
ஓகேங்களா 2:3 இது 2x இது 3xன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் a smaller angleங்கிறாங்க 2 அதாவது 2 interior angle on the same side ஆட் பண்ணால் 180 டிகிரி வருமா? ஸோ 2x plus 3x is equal to 180 degree. 5x is equal to 180 degree. X is equal to what? 180 degree by 5, that is equal to 36 degree is the answer. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். யூ கேன் ஆன்சர் இட். ஓகே, நெக்ஸ்ட் லைன்ஸ் parallel to சேம் லைன். அதாவது இப்போ ஏபி இஸ் parallel to சிடின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இஎஃப் இஸ் parallel to சிடின்னு சொல்கிறாங்கன்னா ஏபி வந்துட்டு சிடிக்கும் parallel-ஆக இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, ஏபி இஸ் parallel to சிடி அண்ட் இஎஃப் இஸ் parallel to சிடி. அதாவது நடுவில் ஒரு லைனை கொடுத்துட்டு இதுக்கு parallel-ஆக இருக்குன்னா 3 லைனுமே parallel அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த axiom. Okay, next is okay, so இதோட lines and angles முடியுது. next நம்ம triangles குள்ள போகலாம். triangles குள்ள போகிறதுக்கு முன்னாடி you can just take a ஒரு 1 minute break எடுத்துக்கோங்க. let me move on to the triangles chapter. okay, so ஒரு 10 minutesல I will நான் முடிச்சிடுறேன். ஓகேங்களா, almost 7:30 ஆயிடுச்சு. பட் ஒரு 10 minutesக்குள்ளே மேக்ஸிமம் நான் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, just take a 1 minute break. Okay, so fine, so let me move on to the triangles chapter. triangles chapter குள்ள போலாம். triangles பொறுத்த வரைக்கும் congruence of triangle, அதோட criteria என்ன, சில properties of triangle, இதெல்லாம் தான் நம்ம இந்த triangles chapterல பார்க்க போறோம். ஓகேங்களா, so fine. So let me go fast. So triangle அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு ஃபிகர், ஒரு 3 இன்டர்செக்டிங் லைனால் நமக்கு சேரக்கூடிய அதுதான் நம்ம ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிள் ட்ரை அப்படின்னா 3. ட்ரையாங்கிளில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற சிம்பிள் வந்து இந்த ட்ரையாங்கிள். ஏபிபிசிசிஏ இதெல்லாம் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பிசிஏ இதெல்லாம் வேர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆங்கிள் ஏன்னு சொல்லுவோம், இது ஆங்கிள் பின்னு சொல்லுவோம், இது ஆங்கிள் சின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ பேசிக். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம கான்க்ரூவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். அதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளுக்குள்ளே போகலாம். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐசோசலஸ் ட்ரையாங்கிள்னா 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அக்யூட். ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணியும் நம்ம ஆங்கிளை பேஸ் பண்ணியும் நம்ம ட்ரையாங்கிள்ஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக சொல்லலாம். 3 ஆங்கிள்மே, அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கிற 3 ஆங்கிள்மே 90 டிகிரிக்கு கீழே இருந்ததுன்னா அது அக்யூட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரிக்கு மேலே இருக்குன்னா அது அப்டியூஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்குன்னா அதை நம்ம ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் சில பேசிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள், சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னதுன்னா 180 டிகிரி. பைசெக்டார், பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்லாம் என்னங்கிறது லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆல்டிடியூட் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்டிடியூட் அப்படின்னா ஹைட். ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து இன்னொரு சைடில் வந்து ஜாயின் பண்ணும். அண்ட் அது வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு 90 டிகிரி மேக் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது இங்கே ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி வித் த அதர் சைட். இப்போ இந்த வேர்டெக்ஸ்லேருந்து இங்கே போகுது அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஆல்டிடியூட் அப்படின்னாலே இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேயா, நெக்ஸ்ட் மீடியன் அப்படிங்கிறதும் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மீடியன் அப்படிங்கிறது ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து இதோட மிட் பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ இது ஏபின்னு வச்சுக்கோங்களேன், இது ஓன்னா இதை வந்து ஈக்குவல் ஆஃபாக டிவைட் பண்ணும். ஓஏ ஈக்குவல் டு ஓபியாக இருக்கும். மீடியன் அப்படின்னா அதுதான். பட் ஆல்டிடியூட் அப்படின்னா இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி. இந்த பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம் சால்வ் பண்ணும்போது இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் கான்க்ரூவன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, 2 சர்க்கிள் எப்போ கான்க்ரூவண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்னா அதில் ரேடியஸ் சேம். தட் மீன்ஸ் என்னதுன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஒரு பேப்பரில் கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே சர்க்கிள் மேலே நான் இன்னொரு சர்க்கிளை நான் வைக்கிறேன்னா அதே சைஸில் இருந்ததுன்னா அது ரெண்டையும் நான் கான்க்ரூவன்ட்னு சொல்லுவேன். ஸ்கொயர்னாலும் அதே தான். இதுக்கு மேலே நான் லைக் இந்த ஸ்கொயர் இருக்குன்னா அதுக்கு மேலே நான் இன்னொரு ஸ்கொயரை கொண்டு வைக்கிறேன்னா ரெண்டும் அப்படியே ஆப்டாக போய் ஃபிட் ஆச்சுன்னா 2 ஸ்கொயர்ஸ் ஆர் கான்க்ரூவன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் கான்க்ரூவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். கான்க்ரூவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கையால் ஒரு கிராஃப்ட்டுக்காக ஒரு ட்ரையாங்கிளை கட் பண்ணுறீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிளும் கட் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு நேராக எக்ஸாக்டாக இப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இந்த ட்ரையாங்கிளுக்கு நேராக இதே மாதிரி இதே சைஸில் ஒரு ட்ரையாங்கிளை இதுக்கு மேலே வச்சேன்னா நல்லா ஃபுல்லாக கவர் பண்ண முடிஞ்சுதுன்னா அந்த 2 ட்ரையாங்கிளையும் நான் கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அதில் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா நம்ம அதை 2 ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூவன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 2 ட்ரையாங்கிள் கான்க்ரூவன்ட்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுற சிம்பிள் வந்து இதுதான். ஒரு அப்ராக்சிமேஷன் சிம்பிள் அண்ட் ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கணும். அண்ட் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னதுன்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி, திஸ் இஸ் கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த நீங்கள் எழுதியிருக்கிற ஆர்டர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஏபிங்கிற சைடு பிக்யூங்கிற சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது மீனிங். அடுத்தது இந்த பிசிங்கிற சைடு கியூஆருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மீனிங். அடுத்தது ஏசிங்கிற சைடு பிஆருக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது இதோட மீனிங். அடுத்தது ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி அப்படிங்கிறதும் இதோட மீனிங். அதே மாதிரி ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர் அப்படிங்கிறது நம்ம இந்த ஆர்டர் எவ்ரி திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்துட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் பிஆர்கியூன்னு எழுதுறேன்னா அது தப்பு. ஏன்னா எப்படி நான் சொல்கிறேன்னா, என்ன சொன்னேன், கான்க்ரூவன்ஸ்னால் என்ன சொன்னால், ஒரு ட்ரையாங்கிளுக்கு மேலே இன்னொரு ட்ரையாங்கிளை நான் மொத்தமாக கவர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ட்ரையாங்கிளை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன்னா வில் இட் கெட் கவர் ஆகாது, ஸ்பேசஸ் இருக்கும். ஃபுல்லாக கவர் ஆச்சுன்னா தான் அதை வந்து நம்ம இது கான்க்ரூவன்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதில் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரையாங்கிள் இப்போ ஏபிசி இஸ் கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் பிஆர்கியூனா ஏபியும் பிஆரும் ஈக்குவல்னு நான் சொல்கிறேங்கிற மாதிரி மீனிங். அது ட்ரையாங்கிள் சைடு ஏபியும் சைடு பிஆரும் ஈக்குவலாக இல்லை. ஸோ எந்தெந்த சைட்ஸ் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல ட்ரையாங்கிளை கரெக்டாக எழுதிக்கணும். இப்போது ஏபி சைடு வந்து பிக்யூ சைடுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே எழுதும்போது ட்ரையாங்கிள் ஏபி இங்கே இன்னொரு சைடு எழுதிக்கணும், ட்ரையாங்கிள் பிக்யூன்னு எழுதிக்கலாம், ஒரு கியூபின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் நாட் அட் ஆல் அ மேட்டர். இங்கே என்ன ரிமைனிங் என்ன சைடு இருக்குது, என்ன வேர்டெக்ஸ் இருக்கணும், ஆர் இருக்குன்னா அதை சேர்த்துக்கோங்க, இதை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டினுக்கு வாங்க. இஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு கியூஆர், பிசி ஈக்குவல் டு பிஆர் அண்ட் சிஏ ஈக்குவல் டு பிக்யூன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. எப்படி ஈஸியாக சூஸ் பண்ணலாம்? ஏபி ஈக்குவல் டு கியூஆர்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ட்ரையாங்கிள் ஏபி, ட்ரையாங்கிள் கியூஆர், இன்னொரு சைடு என்னது சி, இந்த இடத்துல இன்னொரு சைடு என்னது பி, இந்த இடத்துல பிஏ போட்டுக்கோங்க. இதுதான் கான்க்ரூவன்ட்டு நீங்கள் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறது பிஏசின்னு இருக்கலாம், அது மேட்டர் இல்லை, ஏபி பிஏன்னு மாறிக்கலாம். பட் தட் மீன்ஸ் த சேம் சைடு, ரைட்? ஸோ ஏபிசி ஆர்கியூபின்னு இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். ஸோ ட்ரையாங்கிள் பிஏசி இஸ் கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் ஆர்கியூபின்னு எங்கேயாவது இருக்கா? or ABC. Okay, I think the fourth option is that. ஓகேங்களா? இதில் ஹைட் ஆயிருக்கு. fourth option வந்து triangle ABC is for D option தான் இதுக்கு கரெக்டானதாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ இது கேட்குறாங்க AB ஈக்குவல் டு ஏசி, BE ஈக்குவல் டு BE ஈக்குவல் டு CD அப்படிங்கிறாங்க. ட்ரையாங்கிள் இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ AD ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் இதை சால்வ் பண்ணாமலே ஆன்சர் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட்னு சொல்கிறாங்களா? ஏடிங்கிறது எங்கே இருக்குது? ஏடி ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஒன். அப்போ இங்கேயும் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஒனுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஇயாக இருக்கும். அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேங்களா? ஏடி வில் பி ஈக்குவல் டு ஏஇ. யூ டோன்ட் வாண்ட் டு சால்வ் இட். 1 மார்க் கொஸ்டினாக இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கான்க்ரூவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ரியல் டைமில் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐஸ் மோல்டெல்லாம் இருக்குது இல்லையா, ஐஸ் மோல்டு எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல கான்க்ரூவன்ஸ் யூஸ் ஆகும். ரீஃபில் பென் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரீஃபில் காலி ஆகிடுச்சுன்னா அதில் சைஸ் பெருசாக வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா ஃபிட் ஆகாது. ஸோ ஒரே சைஸில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரியல் டைமில் அப்ளை ஆகிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட், இந்த கான்க்ரூவன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு 5 விஷயங்கள் இருக்குது. சைடு ஆங்கிள் சைடு கான்க்ரூவன்ஸ், அதாவது ஒரு சைடு 2 ட்ரையாங்கிளில் ஒரு சைடு இன்னொரு சைடுக்கு ஈக்குவலாக இருந்து, அதே மாதிரி இன்னொரு சைடுக்கு ஈக்குவலாக இருந்து, அது 2க்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் அடுத்த ட்ரையாங்கிள் இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குன்னா நீங்கள் 2 ட்ரையாங்கிளையும் கான்க்ரூவன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். 2 ட்ரையாங்கிள் கான்க்ரூவன்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சிபிசிடின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் corresponding parts of
கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளை நீங்கள் கான்க்ரூவன்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கிட்ட இருக்கிற கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல்ங்கிறதுனால தான் கான்க்ரூவன்ட் சொல்கிறீங்கன்னா இது மூலமாக நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், இந்த சைடும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லலாம். இதை தான் நீங்கள் சிபிசிடி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்த ரூல் என்னதுன்னா ஆங்கிள் சைடு ஆங்கிள், ரெண்டு ஆங்கிள் இந்த கரஸ்பாண்டிங் ரெண்டு ஆங்கிளுக்கு ஈக்குவல், அதுக்கு நடுவில் இருக்கிற சைடும் இந்த சைடும் ஈக்குவல்னாலும் ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரூவன்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி ரெண்டு ஆங்கிள், ஏதாவது ரெண்டு ஆங்கிள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், எனி சைடு இன்னொரு சைடுக்கு ஈக்குவல்னாலும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி மூணு சைடும் ரிமைனிங் இருக்கிற மூணு சைடுக்கும் ஈக்குவல்னாலும் அந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கான்க்ரூவன்ட்னு சொல்லலாம். அடுத்தது ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதில் ஹைபாட்டனியூஸ் இன்னொரு ட்ரையாங்கிளோட ஹைபாட்டனியூஸ்க்கு ஈக்குவல், இன்னொரு சைடுக்கும் ஈக்குவல்னாலும் அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரூவன்ட்னு சொல்லலாம். இந்த 5 ரூல்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க. இட் இஸ் கிவன் தட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட்னு சொல்கிறாங்க. ஏபி வந்து 5 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி, ஏ வந்து 80 டிகிரிங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஏபிசி அண்ட் திஸ் இஸ் எஃப்டி. ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், அண்ட் ஆங்கிள் பி வந்து 40 டிகிரி, ஆங்கிள் ஏ வந்து 80 டிகிரி. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூங்கிறாங்க. இப்போ இது ரெண்டும் கான்க்ரூவண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஏபி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ டிஎஃப் இஸ் 5 சென்டிமீட்டர். ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே அதே தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆங்கிள் எஃப் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப்இ, ரைட்? ஜஸ்ட் அ மினிட், எஃப்டிஇ. ஆங்கிள் எஃப் அப்படிங்கிறது இது 80 டிகிரினா ஆங்கிள் ஓகே, ஸோ இது 80 டிகிரியாக இருக்கும், இது 40 டிகிரியாக இருக்கும். அப்போ இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. மொத்த ஆங்கிள்ஸோட சம் என்னது, 180 டிகிரி. அப்போ இது என்னவாக இருக்கும், 60 டிகிரியாக இருக்கும். அப்போ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அண்ட் ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதை பேஸ் பண்ணி ஒரு அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் ஐ திங்க் நமக்கு டைம் ஆகிட்டனால நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் செக் இட் அவுட். பேசிக்ஸ் வந்து இவ்வளோ தான். அடுத்தது முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இன்னொன்று முக்கியமானது இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோடைய ப்ராப்பர்ட்டி. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் என்னது, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், ரெண்டு சைடு ஈக்குவல். ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ரெண்டு சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவல் அப்படிங்கிறது அந்த தியரம் பேர் என்னதுன்னா ஐசோசெலஸ் ஆங்கிள் தியரம் ஆர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த தியரம் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுவும் நீங்கள் கண்டிப்பாக இதோட ப்ரூஃப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ரெண்டு சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தியரம். அதே மாதிரி அதோட கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னால் அதோட ஆப்போசிட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே வாங்கல. In triangle ABC, angle C equal to A. Triangle ABC எடுத்துக்கிறேன். Angle C is equal to angle A. AC equal to 5 cm. Then AB equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளில் இது வந்து கான்க்ரூவன்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஒரு சிங்கிள் ட்ரையாங்கிளை பற்றின விஷயம். கான்க்ரூவன்ஸ் அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிளை பற்றி பேசணும். ஒரு ட்ரையாங்கிள் இன்னொரு ட்ரையாங்கிளை கவர் பண்ணணும். இது ஒரு சிங்கிள் ட்ரையாங்கிளோடைய ப்ராப்பர்ட்டி. ஓகேயா? ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னா அதோட ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குங்கிறதுனா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தியரம். ஸோ இதோட ஆப்போசிட் சைடு என்னது, பிசி. இதோட ஆப்போசிட் சைடு என்னது, இது. கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைடு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சைடு என்னவோ அதே தான் இந்த சைடாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட ஆப்போசிட் சைடு இஸ் திஸ், இதோட ஆப்போசிட் சைடு இஸ் திஸ். ஸோ இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். இந்த ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சைடு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னவா தான் இருக்கும், இதுவும் 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். இது ஐசோசெலஸ் ஆங்கிள் தியரம் மூலமாக சால்வ் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இது எல்லாமே ஐசோசெலஸ் ஆங்கிள் தியரம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் யூ வில் கெட். ஐ வில் ஷேர் திஸ் பிடிஎஃப். நம்ம குரூப்பில் நான் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே,
நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 minute பிரேக் எடுத்துக்கோங்க. ஹெரான்ஸ் ஃபார்முலா அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டோட்டலாகவே ஒரு ஓவராலாகவே ஒரு 10 minutesக்குள்ளே அந்த செஷனை முடிச்சிடலாம். ஓகேங்களா? 8 o'clock ஷார்ப்பாக முடிச்சிடலாம். ஃபைன், 1 minute பிரேக் எடுத்துக்கோங்க. Okay, fine. So let me start the session. Heron's formula. Heron's formula அப்படிங்கிறது வந்து ஒரு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ட்ரையாங்கிள்ஸில் இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 3 சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா ஈக்குவலாட்டரல் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 3 சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது பேர் வந்து இந்த ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். இந்த ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளுடைய ஏரியாக்குன்னு ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சது யாருன்னா ஹெரான் அப்படிங்கிற பர்சன். அதனால தான் இது பேர் வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா. 3 சைடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏரியாவை கண்டுபிடிப்போம். ஏரியானா என்ன, பெரிமீட்டர்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏரியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த மாதிரி பரப்பளவு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறத, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒன்று இருக்குது. இப்போது ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு வால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வாலை ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதோட ஏரியா தேவை. பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா அதோட பார்டர், அதோட சுற்றளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. தட் இஸ் பார்டரை தான் நம்ம பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா சம் ஆஃப் த சைடு. இப்போ ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு 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 காம்பவுண்ட் வந்து நான் கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி அதோடைய பார்டருடைய டிஸ்டன்ஸ் எனக்கு தேவை. ஸோ ட்ரையாங்குலர் ஷேப்போட அதோட பெரிமீட்டர் அப்படிங்கிறது சம் ஆஃப் த சைட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஏரியா அப்படிங்கிறது என்ன, பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு வி ஹாவ் அ ஃபார்முலா. ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். இப்போ 3 சைடு ஆஃப் அ ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதில் செமி பெரிமீட்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்னது, சம் ஆஃப் த சைடு. 3 சைடு கொடுத்துருக்காங்க. செமி பெரிமீட்டர், செமி சர்க்கிள்னா என்னது, ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள். செமி பெரிமீட்டர்னா ஹாஃப் ஆஃப் த பெரிமீட்டர். ஸோ 2a minus b, sorry 2a 3b minus a minus b plus c by 2 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ 2a minus aங்கிறது என்ன வரும், a minus b plus 3b is plus 2b, சாரி இந்த minus b கேன்சல் ஆகிடும். ஸோ plus 3b plus c by 2 அப்படிங்கிற மாதிரி வருமா. 2a minus ஓகே 2a minus a is a plus 3b plus c by 2. No, this is minus 2b. So a plus b, sorry, this is a plus b plus c by 2. So this one is the answer. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஹெரான்ஸ் ஃபார்முலாவில். அடுத்தது ஹெரான்ஸ் ஃபார்முலாவுடைய ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. எஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா செமி பெரிமீட்டர், தட் இஸ் சம் ஆஃப் த சைட்ஸ் டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஏபிசி அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், 2 சைடு ஆஃப் விச் ஆர் 8 and 11 சென்டிமீட்டர், பெரிமீட்டர் வந்து 32 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு சைடு எப்படி கண்டுபிடிப்பீங்க, சம் ஆஃப் த சைட்ஸ் தானே பெரிமீட்டர். ஸோ 8 plus 11 plus அதர் சைடை நான் சின்னு வச்சுக்கிறேன் is equal to 32. ஸோ சி is equal to என்ன வரும், 32 minus 11 plus 8 அப்படிங்கிறது என்னது, 19. ஸோ what is 32 minus 19 அப்படிங்கிறது என்னது, 22, 13 வரும். கரெக்டா? ஓகே, ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போ இந்த இடத்துல ஏயோட வேல்யூ வந்து 8, பியோட வேல்யூ வந்து 11, சியோட வேல்யூ வந்துட்டு 13. அடுத்தது எஸ் அப்படிங்கிறது என்னது, செமி பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் டிவைடட் பை 2 டிவைடட் பை 2 என்னது 16. வாட் இஸ் யர் ஃபார்முலா, எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சியோட ஹோல் ரூட். ஸோ எஸ் மைனஸ் ஏவை கண்டுபிடிச்சு வைங்க. எஸ் மைனஸ் ஏ என்னது, 16 minus 8 is 8. எஸ் மைனஸ் பி என்னது, 16 minus 11 is 5. எஸ் மைனஸ் சி எவ்வளவு, 16 minus 13 is 3. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா வாட் இஸ் எஸ், 16 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இஸ் 8, s minus b is 5, this is 3. So 16 into 8 into 5 into 3. 16 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது, 4. அதை வெளியில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
8 into 5 into 3 இருக்கு இல்லையா, 8 into 5 into 3, 8 வந்து நான் வந்து 4 into 2 எழுதிக்கலாமா? ஸோ 4 into 2 into 5 into 3 எழுதிக்கலாம். கரெக்டா? இல்லை 4 உடைய ஸ்கொயர் ரூட் இஸ் அகெயின் 2 ரைட். ஸோ வெளியில் 2 எடுத்துக்கிறேன். ஸோ 4 into 2 உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? 2 into 5 into 3. ஸோ 4 into 2 into 5 is 10, 10 3s are 30, 4 2s are 8. ஸோ 8 root 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறதா இதோட ஏரியா. இந்த மாதிரி இதை நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அண்ட் இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரலும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. குவாட்ரிலேட்டரில் 2 ஈக்குவல் ட்ரையாங்கிளாக டிவைட் பண்ணலாமா? ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட இப்போ ஒரு ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் கேட்குறாங்கன்னா ஏரியா ஆஃப் த 2 ட்ரையாங்கிளை கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரலும் கிடச்சிடும். இதுவும் இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலா மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் செஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா we have 3 types of graphical representation. ஒன்று வந்து பார் கிராஃப், ஒன்று வந்து ஹிஸ்டோகிராம், ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன். பார் கிராஃப் அப்படிங்கிறது நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, சாரி, ஃபைன். பார் கிராஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டேட்டாஸ், இப்போ வந்து ஒரு கிளாஸில் எல்லாருமே எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு டேட்டா மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டேட்டாஸ் நிறைய இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டேட்டாஸை கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி பார்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணால் அதை பார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரல்ஸ் மேபி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? காஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் இந்த ஷாப்புன்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள் வந்துட்டு 1 kg 200 rupees, மேங்கோ வந்துட்டு 500 rupees. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன். கிரேப்ஸ் வந்துட்டு 200 rupees அப்படின்னு இருக்குன்னா இந்த மாதிரி எக்ஸாக்டான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை பார் கிராஃபில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். கீழே ஆப்பிள் போட்டுக்கோங்க, இங்கே மேங்கோ போட்டுக்கோங்க, இங்கே கிரேப்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே என்ன வேல்யூஸ் யூனிட்ஸ் என்ன எடுக்கிறீங்களோ இங்கே மேபி 200, 400, 600 அந்த மாதிரி யூனிட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒய் ஆக்சிஸில் யூனிட்ஸ் வந்து 1 unit is equal to 200 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பார் கிராஃப் வரும். அதாவது எக்ஸாக்டான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா யூ கேன் ட்ரா ஹிஸ்டோகிராம், சாரி யூ கேன் ட்ரா பார் கிராஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் என்னதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸ் வேல்யூடு டேட்டா, கண்டினியூஸ் வேல்யூடு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஹிஸ்டோகிராம் எடுத்துக்கணும். ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறதும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அன் வேரியேஷன் ஆஃப் பார் கிராஃப் தான். பார் கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கேப் விட்டு விட்டு வரையணும். பட் ஹிஸ்டோகிராமில் கேப்பே விட மாட்டீங்க. ஏன்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் வேல்யூ டேட்டா. கண்டினியூஸ் வேல்யூ டேட்டானா என்ன? இப்போது ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்கீங்கன்னா 80க்கு மேலே எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, சாரி 60க்கு மேலே எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, 50க்கு மேலே எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 20 to 30 வந்து ஒரு 3 பேர் எடுத்திருக்காங்க, 30 to 40 வந்து ஒரு 5 பேர் எடுத்திருக்காங்க, 40 to 50 வந்து ஒரு 20 பேர் எடுத்திருக்காங்க, 50 to 60 வந்துட்டு இந்த மாதிரி. இதை தான் நம்ம கண்டினியூஸ் வேல்யூ டேட்டான்னு சொல்லுவோம். வந்து ஒரு 15 பேர் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இந்த மாதிரி கண்டினியூஸ், இதை தான் வந்து கண்டினியூஸ் வேல்யூடு டேட்டாஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எதில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஹிஸ்டோகிராமில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 to 30 ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10லேருந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா இந்த மாதிரி ஒரு zigzag லைன் போட்டுட்டு இது 20, இது 30, இது 40, இது 50 இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 1 2 3 ஆர் எனிதிங் 3 6 9 என்ன மாதிரி யூனிட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 20 to 33ங்கிறாங்களா, ஸோ 3 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேயா? 30 to 45ங்கிறாங்களா, ஸோ இந்த இடத்துல 5 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். இதுக்கு கேப்பே விடாமல் இந்த மாதிரி போடணும். 50 to 60, 40 to 50 என்ன சொல்கிறாங்க? 20ங்கிறாங்க. 20 will come somewhere around here. ஸோ இதை நான் 20ன்னு மார்க் பண்ணிப்பேன். 50 to 60 is 15 அப்படின்னாலும் இட் வில் கம் சம் அரவுண்ட் இந்த இடத்துல எங்கேயோ வருதுன்னா இதை 50 to 60 இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கோங்களா. ஸோ கண்டினியூஸ் வேல்யூ டேட்டா வருதுன்னா அதை ஹிஸ்டோகிராமில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகனுக்குள்ளே போகலாம். அடுத்தது இந்த 3 தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதர் ஒன் இஸ் ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் இருக்கு இல்லையா, இந்த ஹிஸ்டோகிராமில் இருக்கிற மிடில் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ட்ரா அ ஃப்ரீக்வன்சி பாலிகன். இந்த இடத்துல மிடில் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறீங்கல்ல, இந்த 20 30க்கு இது அதே மாதிரி இது வந்து 10 இந்த இதை வந்து என்ன சொல்லுவோம்னா விட்த் ஆஃப் த பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விட்த் ஆஃப் த பார் என்ன இருக்குது? 10 இருக்குது.
ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 10 இந்த மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 60க்குள்ள முடியுதுன்னா 60 to 70 ஒரு பாயிண்ட், அதுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அதை இதோட ஜாயின் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரு நேம் OABCD அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணிங்கன்னா இதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சி பாலிகன்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி பாலிகனும் ஹிஸ்டோகிராமும் இந்த மாதிரி கண்டினியூஸ் வேல்யூ டேட்டாக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான விஷயங்கள். அண்ட் இந்த மாதிரி மிடில் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, மிடில் வேல்யூஸ் எடுத்து பண்ணுறது ஒரு டைப்பு. இஃப் சப்போஸ் மிடில் வேல்யூஸ் எடுக்காமல் டைரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். அது பேர் என்ன சொல்லுவோம்னா கிளாஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் மார்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பர் லிமிட் பிளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2. ஓகேங்களா? அப்பர் லிமிட் இங்கே இருக்குது, ஜஸ்ட் அ மினிட் ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஸோ அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் பை 2 அந்த மாதிரி பண்ணுறோன்னா இப்போ இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரைய சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 + 0 பை 2ங்கிறது என்னது 5ன்னு வருமா? ஸோ இந்த இடத்துல ஒரு கிளாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிளாஸ் மார்க் இஸ் 5. 10 + 20 பை 2னா யூ வில் கெட் அஸ் 15. இந்த இடத்துல 25 வரும், இந்த இடத்துல 35 வரும், இந்த இடத்துல 45 and this is 55, 65, 75. இந்த மாதிரி யூ வில் கெட் அஸ் கிளாஸ் மார்க். இந்த கிளாஸ் மார்க் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ் மார்க்கை நம்ம டைரெக்டாகவே மென்ஷன் பண்ணிக்கலாம். 5, 15, 25, 35 சம்திங் லைக் தட். வி ஹாவ் டு நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த 5க்கு என்ன வேல்யூ இருக்குது 7. மேபி இந்த இடத்துல 2, 4, 6, 8 அந்த மாதிரி நம்ம கிராஃபில் மார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 7 அப்படிங்கிற பாயிண்ட்டை இந்த மாதிரி வெறும் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10, நெக்ஸ்ட்டு 6, அடுத்தது 8, 12 இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக மார்க் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 5ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, 5, 15, 25 இருக்குது. எல்லாமே 10, 10, 10 டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ 5ஓட 10 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் -5 வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. 35ஓட ஒரு 10 ஆட் பண்ணிங்கன்னா 45. இந்த இடத்துலையும் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இதுதான் ஃப்ரீக்வன்சி பாலிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். இதை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். இங்கே எங்கே முடியுதோ இந்த மாதிரி முடிச்சுக்கணும். இதுதான் ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்ஸ். நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டேன் பிகாஸ் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நீ டு எண்ட் த செஷன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம 8 சாப்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு என்னென்ன நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ தட்ஸ் இட். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நான் இதோட இந்த செஷன் முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த செஷன் எப்படி இருந்தது, உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே கொடுங்க. இந்த செஷனில் நான் உங்களுக்கு டீச் பண்ண இந்த PDF வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்போட லிங்க்கும் நான் வந்துட்டு இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இஃப் சப்போஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணேன்னா அந்த குரூப்பில் இதோட PDF நான் ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் ஸ்டார்டிங் புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். லிமிடெட் சீட்ஸ் தான் நான் வச்சிருப்பேன். ஸோ வேணுங்கிறவங்க மேக்ஸிமம் அக்டோபர்லேருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மண்டேக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிகாஸ் யார் ஃபர்ஸ்ட், பிகாஸ் லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் ஒரு பேட்சில் வச்சிருப்பேன். அந்த பேட்ச் ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்கொயரி பண்ணிங்கனாலும் ஐ கான்ட் டேக் யூ. ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறவங்க ஜஸ்ட் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அக்டோபர் 15லேருந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் என்ன இந்த செஷனில் உங்களுக்கு ரிவிஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இதோட நான் இந்த செஷனை எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். தேங்க்யூ.